சத்தியத்தையும் ரொம்ப கடினமாய் மாற்றி பார்ப்பது தான் மனுஷியம். அதை மனுஷியம் என்று சொல்வது காம்ப்ளிகேட்டட் ஆய் மாற்றுவது. அதுபோன்ற ஒரு மனுஷிய தந்திரங்கள் உபாயங்கள் என்றெல்லாம் இருக்கிறது அல்லாமல் தேவயானம் என்று அது சொல்வது இல்லை. ஆகவே த பியூட்டிஃபுல் காஸ்பல் அழகுள்ள சுவிசேஷத்தை மிக கடினமாய் மாற்றி அதையெல்லாம் வாழ முடியுமா அல்லது அதுபோன்று ஜெயிப்பது எப்படி முடியும் என்று சொல்லி தடை செய்து அவர் கர்த்தர் நல்ல மேய்ப்பர். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு வந்து நிறுத்தி ஆத்மாவை தேற்றி நம்மை அமரச் செய்து அப்படி ஒரு அற்புதமாய் நடத்துகின்ற ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வாழ்க்கையை அவன் கர்த்தரை பின்பற்றுவது கடினம் போல் அவரை மாற்றி விடுகிறார்கள். அப்படித்தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவையின் பாதையை கூட மாற்ற பார்க்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னார், நான் 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 என்னுடைய இந்த சிலுவையின் பாதையிலே நான் சென்று ஐ ஹவ் டு டை, நான் மரிப்பேன். மூப்பர்களாலும் அங்கே உள்ள பரிசேயர்களாலும் வேதபொருளாலும் துன்பப்படுத்தப்பட்டு நான் கொல்லப்பட்டு ஐ வில் டை, நான் மரித்து பட் ஐ வில் ரைஸ் அப் ஆன் த தேர்ட் டே, மூன்றாம் நாளில் எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்ன உடனே ஒரு மனுஷியமான எண்ணம் என்னவென்று சொன்னார், அடடே அதெல்லாம் கஷ்டம், அதெப்படி நீர் சிலுவை சுமப்பது, நீர் மரிப்பது, துன்பப்படுவது கூடவே கூடாது என்று பேதுரு வந்து சொன்னான். சொன்னவன் வேறு யாரும் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவர் அப்பாலே சாத்தானே என்று சொல்லியிருப்பார். ஆனால் வந்து நின்றது பேதுரு வந்து நிற்கிறான். கூட இருந்த பேதுருவை என்று சொல்கிறான், திஸ் காஸ்பிள் இஸ் வெரி டிஃபிகல்ட், இந்த சுவிசேஷம் மிகவும் மோசமானது என்று அவன் எண்ணுகிறான். வே ஆஃப் கிராஸ், சிலுவையின் பாதையில் சென்று தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? அதெல்லாம் இல்லை, எளிதாகி வாழலாம். நீர் சாகவே கூடாது. யார் சொன்னது? நீர் உமக்கு இந்த மரணம் வரவே கூடாது என்று அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் எப்படி உடனே சொன்னார்? பொறுத்து பார்த்தா அவர் சொன்னார், நீ சொல்வதை கேட்டுக்கொண்டு நான் திங்க் பண்ணி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, இந்த துன்பத்தில் பாதையில் போவதா இல்லையா என்று யோசிக்க அவர் செய்தார். அதுபோன்று ஒரு யோசனை என்று வந்தால் கூட அது பின்மாற்றம்தான். அதை அவர் மறுத்து அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லிவிட்டார். அவனை பார்த்து, ஒரு பேதுரை பார்த்து அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்வதை கேட்டீர்களா? அவ்விதமாய் கர்த்தருடைய வழிக்கு விரோதமாய் ஒருவன் வந்து நிற்பதை கூட அவர் மறுத்து, எவ்வாறு பேதுருவை, நான் ஏன் உன்னை அப்பாலேவோ சாத்தானே என்று சொன்னேன் என்று சொன்னால், உன்னை சாத்தான் என்று திட்டுவதற்காக அல்ல, அதற்கு பதிலாய் நீ மனுஷனுக்கானவில்லை என்ன செய்கிறாய்? தேடுகிறாய். தேவனுக்கானவில்லை தேடாமல் மனுஷனுக்கானவில்லை தேடி ஈஸி வே ஆஃப் லைஃப், எளிதான ஒரு வாழ்க்கையை வாழலாமே என்று தானே நீ எண்ணிக்கொண்டு பேசுகிறாய். பட் ஒய் ஐ கேம் ஹியர், நான் வந்தது என்ன காரணம்? அவர் தாமே பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அநேகருக்கு உதவி செய்வதற்கு என்னவாய் மாறினார்? வல்லவராய் மாறினார். முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவராய் மாறினார். நம்மை கடைசி மட்டும் பாதுகாக்கிறவராய் மாறுவதற்கு பாடுபட்டு அவர் முன் சென்று சம்பாதித்து வைக்கின்ற ஒன்று இருக்கிறதே, அது இயேசு எப்படியோ மேன்மையே அதை எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? அந்த எபிரேயர் அந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தாமே பாடுபட்டு, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு, அவர் பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கெல்லாம் என்ன ஆனார்? உதவி செய்கிறவர்களுக்கு வல்லவரானார். ஒரு வீட்டில் உள்ள ஒரு கணவன் இருப்பான் என்றால் he should be like that. அவன் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உடையவனாக இருக்க வேண்டும். ஐ வில் கோ த்ரூ த சஃபரிங். ஒரு தீமை அடைந்து பாடுபடுவது அல்ல, அதில் கீர்த்தி ஒன்றும் இல்லை என்று பேதுரு சொல்லிவிடுவார். நாட் தேட் ஒன். அதை பாடுபடுவதை அவர் கேட்கிறார், அதெல்லாம் இல்லை. ஒரு நாளில் என் வீட்டிற்கு அருகில் இருக்க ஒரு கிறிஸ்தவர் உடைய வாசலில் வந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் என்னவென்றால், கடன்காரன் வந்து சத்தம் போட்டு போகிறான். இத்தனை மாதம் ஆகிவிட்டது, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, கடன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவன் கெட்ட வார்த்தையை பேசி சொல்லிவிட்டு ஒழுங்காக கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு போகிறார். பின்பு அவர் அடுத்த நாளிலோ அல்லது மாலையிலேயோ வந்து பார்க்கும் பொழுது, பார்த்தீங்களா பிரதர், எனக்கு எவ்வளவு பாடுகள் பார்த்தீங்களா, எவ்வளவு கஷ்டங்கள், எப்படி பேசிக்கிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா என்று அவர் சொல்வதை பார்த்தால், இந்த உலகத்தான் அடைகிற பாடுகளை வைத்து கொண்டு அதை கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்று காட்டுவதா? அதை கிறிஸ்துவுக்குரிய ஒரு பாடுகளாக எடுக்க முடியுமா? இயேசு அப்படியே அவர் பாடுபட்டார். அவருக்குரிய பாடுகளில் ஒரு சிகரமான ஒரு பாடு என்னவென்று சொன்னால், அவர் முகாந்திரம் இல்லாமல் பயக்கப்பட்டார். எதற்கு பயக்கப்பட்டார்? இட் சுட் பி லைக் தேட். நான் பலமுறை அந்த
பாடுகளை குறித்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பாடுகள் முகாந்திரத்தோடு உள்ளதா என்று பார்க்கும் பொழுது நான் கூட்டி கழித்து எல்லாம் பார்த்தாலும் நோ, அதற்கு எந்த முகாந்திரமும் காரணமும் வித்தவுட் எனி காஸ், ஒரு காரணமும் இல்லை. ஆகவே ஐ ரிஜாய்ஸ் தட் நீதி நிமித்தம் பாடுபடுகிற என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தை உங்களால் கால்குலேட் பண்ணி பார்க்க இயலாதா, அதை கணக்கு போட்டு பார்க்க இயலாதா பார்த்து எஸ் திஸ் இஸ் எ சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே சேர்ந்து அடைகின்ற ஒரு பாடு என்று தெரிந்தவுடன் ஐ ஜம்ப் அண்ட் ரிஜாய்ஸ், நான் குதித்து நான் மகிழ்கிறேன். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் அப்படி அநீதியாய் நீங்கள் பாடுபடும் பொழுது உங்கள் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. யூ லீப் வித் ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ் என்று எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் உற்சாகமாய் குதித்து நீங்கள் ஆனந்தப்படுங்கள் என்று சொல்லியிருக்குது. ஆகவே தி பியூட்டிஃபுல் காஸ்பல் தட் இஸ் ப்ரீச் இன் த சர்ச், சபையிலே பிரசங்கம் பண்ணப்படுகிற இந்த அழகுள்ள இந்த சுவிசேஷத்தை இட் இஸ் ஹார்ட், கஷ்டம் என்று அதை சொல்லி அதையெல்லாம் பின்பற்ற உகந்தது அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு குரலை என்னவென்று சொல்ல வேண்டும்? அப்பாலே சாத்தானே என்று சொல்ல வேண்டும். அந்த குரல் நேரடியாக வருகிற பிசாசின் குரலாக இருந்தால் என்ன, அல்லது உங்கள் சொந்த மாம்சத்திலிருந்து எழும்புகின்ற உனக்கெல்லாம் இந்த கஷ்டம் வரலாமா என்று உங்கள் மாம்சம் உங்களை தட்டி கொடுத்து பேசி கொண்டால் என்ன? ரெஃப்யூஸ் இட், அதை மறுத்துவிட்டு சுய பட்சதாபத்தை மறுத்து சுய பரிதாபத்தை மறுத்துவிட்டு ஐ ஆம் ஏ சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட், நான் கிறிஸ்தனுடைய, நான் யார்? அவருடைய வீரன் என்று சொல்ல வேண்டும். இயேசு நமக்கு யார் என்று எபிரேயரில் அவர் சொல்லுவார். எபிரேயரை அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறது? கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். அவருக்கு பேர் என்ன? ரட்சிப்பின் அதிபதி. தமிழ்நாட்டில் யாருக்கோ கேப்டன் என்று வைக்கும்போது எனக்கு பார்த்தால் சிரிப்பாய் வரும். மனுஷனை போய் கேப்டன் என்று, சரி உலகத்தில் ஏதோ சொல்லிக் கொள்கிறார்கள், நமக்கு ஒரு கேப்டன் உண்டு. அவர் யார்? அவர் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி என்று அவர் பெயர். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட்டார் என்றல்லவோ எழுதியிருக்கிறது. சிலுவையின் உச்சத்தில் அல்லவோ அவர் விஜயக்குடியை நாட்டினார். அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதன் அழகுள்ள ஜீவியம் என்ன, அதற்குரிய சுவிசேஷத்தினுடைய மகிமை என்ன? ஹல்லேலூயா! சச் ஒண்டர்ஃபுல் காஸ்பல் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் பாரம் போல் எண்ணிக்கொள்வது தவறல்லவா? எங்கள் வாழ்க்கையிலே சிலுவையின் பாதை கஷ்டபோல் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தாலும் சரிதான், அல்லது சகோதரனாக இருந்தாலும் சரிதான், இட் இஸ் டோட்டலி ராங், முற்றிலும் தவறு. நீங்கள் சாத்தானுக்கு கை கொடுக்கிறவர்களாய் போகிறீர்கள். அதெல்லாம் நடக்கக்கூடாது. நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு சேதம் வரக்கூடாது என்று எண்ணுவதா? யோசேப்பை போல் நாம் கேட்டோமே, அந்த கடின பாதையிலே சென்று விட்டு கடைசியிலே அவன் திரும்பி பார்த்து சகலத்தையும் தேவனே ஆளுகை செய்து நன்மைக்கதவாய் முடித்து விட்டார் என்று சொல்லுகின்ற சிகரம் எங்கே இருக்கிறது? இவன் உள்ளேயே போகாமல் இருந்து கொண்டு பாடுகளுக்குள் பிரவேசிக்க அவன் மறுத்துவிட்டு கர்த்தரோடு இசைந்து வாழுகின்ற வாழ்க்கையை இதை பாடு சொல்லுகிறதை அவரோடு பாடுபட்டால் என்று எழுதியிருக்கிறது. பாடுபடும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டாராம்? தனியே விடவே மாட்டார். என்ன செய்வார்? அவரோடு பாடுபட்டார். சொல்லுங்கள். ஏஸ், நான் உன்னை தனியாக விடேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கொல்கத்தா ஏறுவதற்கு முன்பாக தன் சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தனியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு இந்த ராத்திரியிலே போய்விடுவீர்கள், தட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. யுவர் லவபுல், அன்புள்ள நல்ல சீசர்கள் எனக்கு தெரியும். ஆகிலும் வேதவசனத்தின்படி மெய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறுண்டு போகும் என்றபடி ஐ ஆம் கோயிங் டு சஃபர், யூ ஆர் கோயிங் டு ரிலீஸ், நீங்கள் ரிலீஸ் ஆகி விடுவீர்கள் என்று ஆண்டவர் அவர் சொல்லி அவர் இந்த கொல்கத்தா மேட்டிற்கு ஏறும் பொழுது எவ்வளவு ஜெய கம்பீரமாய் அவர் ஏறினார். அவருடைய பயணம் அந்த உச்சிதத்துக்கு போயிற அந்த பயணத்திலே அவர் அதை அவரோடு பாடுபடுவது என்று ஒரு வார்த்தையை வைத்து பாருங்களேன். எப்படியா இயேசு சொன்னார்? பிதா என்னை தனியே விடுவதில்லை, யூ வில் கோ பெர்ஹாப்ஸ், நான் தனியே இருப்பது இல்லை. இது ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இல்லையா? நிறைய பேர் கன்னத்தில் வைக்கிற வாழ்க்கையை விரும்புவார்கள். நான் அந்த நாட்களிலேருந்தே ஒரு தீர்மானம் எடுத்தேன், கப்பல் கவுந்தால் இப்படி வந்தால் கப்பல் கவுந்து போய்விட்டதா என்று கேட்பார்கள். தாங்க முடியாத அவர்களுக்கு கஷ்டம் வந்து விட்டதாம். கஷ்டம் வந்து விட்டால் அவர் சிந்தனை கூடிவிடுமாம், கவலை கூடிவிடும். அதை தாங்குவதற்கு அவர்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரு முட்டு கொடுத்து விடுவார்கள். முட்டு கொடுத்து கவலையோடு இருப்பார். அந்த நாளில் நான் முடிவு செய்தேன், நான் வாழ்ந்த விருந்தர் இந்த பட்டணத்திலே ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த நாட்களிலே இது போன்ற பிஸ்னஸ் லாஸ் வரும்பொழுதெல்லாம் இப்படி முட்டு கொடுத்தவர்களை பார்த்துருக்கிறேன். ஐ வில் நாட் டூ தேன், எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ஹாவ் ஏ டிவைன், திவ்யன், என்னுடைய தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே கவலை என்று ஒரு வார்த்தையை வந்துவிடவே கூடாது. பரம தகப்பன் இல்லாதவன் தான் என்ன அடைவான்?
அவன் கவலை அடைவான். ஏதாவது சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு அதை குறித்து பெரும் கவலை வருவது என்றால் உடனே ஆண்டவரிடத்தில் தான் செல்லுவேன். ஒன்லி காட் ஹேஸ் டு கிளியர் இட். அதைத்தான் அவர் எடுத்து போட வேண்டும். அவர் அங்கே நான் சென்று அங்கே நிற்கும் பொழுது காட் வில் ஆஸ்க் மீ, தேவன் என்னை கேட்டது என்னவென்று தெரியுமா? யூ ஆர் மை சன், என்னுடைய குமாரனாக இருக்கிறாய். யூ ஆர் இந்த ஒரு சர்க்கிள், மை ஃபாதர், என்னுடைய பிதா என்று இருக்கிற அந்த பந்தத்தில் இருக்கிறாய். இந்த சூழ்நிலைகள் உன்னை தள்ளிவிட்டு, உன்னை அந்த வட்டத்தை விட்டு தள்ளிவிட்டு, இட் வாண்ட்ஸ் டு மேக் யூ அஸ் எ ஆர்ஃபன், உன்னை அனாதையாக மாற்ற பார்க்கிறது. ஆர் யூ ரெடி டு லூஸ், உன்னுடைய தகப்பன் என்ற ஸ்தானத்தை இழக்கப் போகிறாயா என்று அவர் கேட்டபொழுது, நோ, ஐ வாண்ட் டூ தட் லார்ட், ஐ எம் சாரி, நான் இப்படி நீர் பேசுவதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஃபேம் என்று சொல்லி லெஃப்ட் ரைட் போட்டதை போல் அந்த வட்டத்தில் நின்று கொண்டு மை ஃபாதர் என்று நான் சத்தம் விட்டு நான் ஜெபம் செய்து, ஐ வில் ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் ட்ரையல்ஸ், எவ்வித உபத்திரம் வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன். உங்கள் பிதா இன்னதென்று அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும், சகலமும் அவருக்கு தெரியும் அல்லவோ. நான் என்ன ஆர்ஃபனா, நான் என்ன ஒரு அனாதையா கவலைப்படுவதற்கு என்று நான் கேட்டிருக்கிறேன். கவலைப்படாத ஒரு வாழ்க்கை உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? என்னடா இது, நாங்கள் எல்லோருமே ஆளாளுக்கு மூட்டையை வைத்து கவலை மூட்டையை வைத்திருக்கிறோம், இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரே என்று யோசிப்பதை போல் இருக்கிறதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கவலை தான் கூடும் போல் தெரிகிறது. கவலை இல்லாத வாழ்க்கை உண்டா இல்லையா? ஒன்றுக்கும் கூட கவலைப்படக்கூடாதா? இல்லையா? நிறைய கவலைப்படணுமா? ஒன்றுக்கும் கூட கவலைப்படாத வாழ்க்கை ஒன்று உண்டா இல்லையா? பேசிக்காக இருக்கக்கூடிய அற்பமான இந்த உணவு, உடை, இந்த இருக்கிறது அல்லவா, நாளை என்று இருக்கிறது அல்லவா, அற்பமான, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருடம் இல்லை, ஜாஸ்ட் உணவு, உடை, ஒரு நாளை என்பதை கூட என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். பாருங்கள், தகப்பனே இல்லாத அந்த பறவைகளுக்கு உங்கள் பரமப்பை தான் என்ன செய்கிறார், அதை போஷிக்கிறார். அவைகளுக்கு என்ன இல்லை, சொந்த தகப்பன் இல்லை. யூ சே தட் ஐ ஹேவ் எ ஃபாதர். நீ எல்லோரும் அப்படி சொல்லுவது உண்டா? உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டா? அந்த வசனம் ஒன்று உண்டு தானே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்? அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். அடேங்கப்பா, இந்த வசனத்தை கடகட என்று சொல்ல வேண்டாமா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஹூசோவர், எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அடுத்து என்ன இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? உங்களுக்கே அதிகாரம் கொடுத்து விட்டார். நான் காலையில் நாம் பேசி கொண்டதை போல் அவர் பெயர் என்ன, அந்த ட்ரம்ப், அவர் நான் உன்னை பிள்ளையாய் தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதை பெரிய அதிகாரம் எழுதி அவர் கொடுப்பாரா? நான் இன்று முதல் நீ எனக்கு பிள்ளை என்று சொல்ல அவரால் முடியுமா? அதை விட்டு தருங்கள். சாதாரண இங்கே இருக்கக்கூடிய ஒரு பணக்காரன் கூட உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று உங்களை அதிகாரம் எடுத்து என் சொத்தெல்லாம் உனக்கு தருகிறேன், நீ தான் என்னுடைய சுவிகார புத்திரன் என்று சொல்லுவாரா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? ஐ ஹவ் கிவன் யூ த அத்தாரிட்டி. உங்களுக்கே என்ன கொடுத்தேன், அதிகாரம் கொடுத்தேன். நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ளலாம், அவரை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை அறிக்கை செய்து நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறினபடினாலே நான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். டு சே ஐ ஆம் ஏ சைல்டு ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் மனசார அப்படி சொல்லி பாருங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. கொஞ்சம் மனசு பாதி இருக்கிறது தானே. நல்ல மனசோடு சொல்லுங்கள், எஸ். அப்படி என்றால் என்ன சொல்கிறீர்கள்? ஐ ஹாவ் ஏ ஹெவன்லி ஃபாதர். எனக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. பரம தகப்பன் உண்டு என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒரு பாடலிலே இந்த இயேசு சொன்ன ஊமையை வைத்து ஒரு ஒரு கவிதை ஒன்று உண்டு. அதிலே மலர் கேட்டதாம், அந்த பூக்கள் எல்லாம் கேட்டதாம். எதை பார்த்து? குருவியை பார்த்து தான் கேட்டதாம். குருவி குருவி குருவி, என்ன இது மலர் கேட்டது? என்ன இந்த மனசுகளை பார்த்தால் அங்குமிங்கும் ஓடி ஆடி இருக்கிறாளே, ரொம்ப ஓடி சாடி என்னென்னமோ செய்கிறார்கள், வெறுத்து அப்படியே முகத்தெல்லாம் சுருக்கி அப்படி சோர்ந்து போய் அப்புறம் வீட்டுக்கு போனாலும் என்னத்தையே சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு பொத்தென்று விழுந்து தூங்கி கொண்டு பார்த்தாலே கஷ்டமாக இருக்கிறது குருவி என்று கேட்ட பொழுது அந்த குருவி சொன்னதாம்,
ஒருவேளை ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒருவேளை நமக்கு ஒரு ஒரு பரமத்தகப்பன் பொசிக்கிறாரே, அந்த தகப்பன் இவர்களுக்கு இல்லையோ என்னவோ என்று சொல்லிவிட்டு குருவி என்ன செய்ததான்? பறந்து போய்விட்டதாம். உங்களுக்கு குருவி சொன்ன வார்த்தை கேட்டதா? இல்லை குருவி பறந்து போய்விட்டதுன்னு சொல்லுவீர்களா? பறந்து போய்விட்டதா? இல்லை தானே? குருவி சொன்னதை கேட்டீர்களா? எஸ், அப்படித்தான் ஆண்டவர் அந்த உவமையிலே அவர் சொன்னார். இந்த காட்டு புஷ்பங்களுக்கும் காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற காட்டு புஷ்பங்களுக்கும் ஒரு பக்தன் ஒரு சொல்லுவார், நீங்கள் சாலமோன் முதலாய் உடுத்தவில்லை என்று சொல்லுவார். சாலமோன் வைத்திருக்கிற அந்த பட்டு பிதாம்பரம் இருக்கிறதே, அலங்காரமான ஒரு ஒரு உடையை உடுத்திருப்பால் அல்லவோ அந்த அரசன், அதை மைக்ரோஸ்கோப் என்று சொல்கிற அந்த நுண் கருவி உள்ளே கொண்டு போய் பார்த்தால் சாக்கு மாதிரி இருக்குமாம். எப்படி இருக்கும்? கொஞ்சம் விரிவாகி பார்த்தா சாக்கு மாதிரி இருக்கும். அந்த கன்னி என்று சொல்லுவார்களே, அது போன்று வெறும் சாக்கு போல் இருக்குமாம். அதை விட்டு நீங்கள் ஒரு அந்த அந்த கருவியிலே கொண்டு போய் ஒரு மலரை இருக்கிற அளவா, காட்டு மலர், அதை கொண்டு வைத்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலராக அது மிக்ஸ் ஆகி இருக்கிறது. இந்த ப்ளூ அந்த மஞ்சளோடு சேர்ந்திருப்பதும், மஞ்சளோடு சிகப்பு அங்கே ஒட்டி இருப்பதும், அங்கே கிளிட்டரிங் பண்ணி ஒரு நெருடல் இல்லாமல், ஒரு சாக்குக்குரிய எந்த அந்த எண்ணம் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அழகுள்ளதாக இருக்கும். பார்த்தீங்களா? சாலமோன் முதலாக எதை உடுத்தவில்லை? இந்த மலர் உடுத்தியிருக்கிற இந்த பூவை உடுத்தவில்லை. இதை உடுத்துவித்தவர் உங்களையும் உடுத்துவிப்பார் அல்லவோ? அப்பா, கஷ்டப்பாடுபட்டு யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களையும் உடுத்துவிப்பார் அல்லவோ? ஏஸ், நல்லா சொல்லுங்கள். எஸ். அதுபோன்ற ஒரு பந்தம் எங்கேருந்து வர வேண்டும் என்று தெரியுமா? ஐ எம் எ சைல்டு ஆஃப் காட். அதற்கு ஒரு குறுகின மனப்பான்மை என்பதே இருப்பது இல்லை. நாங்கள் என்ன சாதாரண விடுதல் இருக்கிறோம் என்ற எண்ணம் வருவதில்லை. நாங்கள் எளிய மக்கள் என்ற எண்ணமும் தோன்று விடுவதில்லை. நாங்கள் என்ன காலையிலேயே போயிட்டு கிராமம் முழுவதும் மீன் பிடித்து விட்டு அப்படியே சகதியோடு அல்லது மீனோடு வலையோடு அந்த மீன் நாற்றத்தோடு வருவோம் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருப்பதே இல்லை. தாழ்வு மனப்பான்மை ஒரு அரசன் வைத்திருப்பானா? அரசனுடைய பிள்ளை வைத்திருக்குமா? ஒரு அரசன் பிள்ளை அந்த குதிரையில் ஏற்றி வருகிறான். வந்தவுடன் ஒரு வடை சாப்பிட்டு கொண்டிருக்க பிள்ளை எடுத்து இறங்கி, பாப்பா வடை சாப்பிடுகிறாயா? நான் பார், அரசனாக இருந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அரசன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம் என்று அழுது கொண்டா இருப்பான். நீங்கள் அரசகுமாரனாக இருந்து கொண்டு நீங்கள் அப்படி தானே அழுது கொண்டு இருக்கிறீர்கள். கவலை என்று வந்தாலே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள்? ஏன் சார், அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் எலும்புருக்கியாய் ஒரு டாக்டர் இடத்துல வந்து நின்றார். என்னையா ஆச்சு என்று கேட்டபொழுது, ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் சாப்பிட்றேன். ஏய், உன் என்னமோ கவலை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, உருக்கி கொண்டே இருக்குடா என்று அவர் சொன்னார். கவலை என்ன செய்கிறதாம்? அவனை வேண்டலில் போட்டு அந்த பிரட்டி அடித்து அவனை உருக்கி கொண்டே இருக்கிறதாம். நீங்கள் நன்றாய் சாப்பிட்டு நல்லா தான் தோன்றுகிறீர்கள், உள்ளே ஏதாவது உருகி கொண்டே இருக்கிறதா? உங்களுடைய ஆவியிலே ஆத்மாவிலே அப்படி சஞ்சலம் வைத்து உருகிறீர்களா? அப்படி உருகி கொண்டு இருக்கிறீர்களா? வெளியேயும் உருகக்கூடாது, உள்ளேயும் உருகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன மேய்ச்சலை கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும்படி செய்வார். ஹல்லேலூயா. that is the inheritance. அந்த சுதந்திரம் கொண்டவன் தான் தேவனுடைய வீட்டிற்கு சொந்தக்காரன், தேவனுடைய வீட்டிற்கு உரியவன். அவனை குறித்து இங்கே எபிரேயரிலே வித்தியாசப்படுத்தி ஒன்றை சொல்வார். பழைய ஏற்பாட்டிலே மோசே என்பவன் அவன் உண்மையிலும் ஊழியக்காரன். கர்த்தருடைய வீட்டிலே அவன் வேலைக்காரனாய் இருந்து உண்மையிலவனாய் இருந்தான். எப்படி உண்மையிலாக இருந்தான்? வேலைக்காரனாய் இருந்து உண்மையில்லவனாய் இருந்தான். தட்ஸ் ரைட். அவனுக்கு என்ன பாக்கியம் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு உள்ள அதிகாரம் இருக்கிறதே, அது யாருக்கு இல்லை? மோசேக்கு இல்லை. ஆகவே அவன் வேலைக்காரனாய் இருந்து உண்மையில்லவனாய் இருந்தான். அப்படி வேலைக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? தெய்வத்திற்கு கர்த்தருக்கு என்ன செய்தான்? ஊழியம் அவன் செய்தான். இயேசு எப்படி அவர் அந்த வேலைக்காரரை அவர் சொல்லுவார், நான் ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் சேவை வந்தேன் என்று அவர் சொல்வார். அவர் ஒருவேளை காலில் இருக்கக்கூடிய தூசியை பார்த்தால் யோசித்து கொண்டிருக்க மாட்டார். அவரே போய் என்ன செய்வார்? பேசினை எடுத்து அந்த துணியை எடுத்து காலை துடைத்து விடுவார். திடீர்னு ஒற்றையை பார்த்தால் யார் துடைக்கிறார் என்று யோசிக்க மாட்டார். அவரே என்ன செய்வார்? ஒற்றையும் அடிப்பார். துணி அழுக்காக கிடந்தால் என்ன இத்தனை நாள் 3 நாள் அழுக்காக இருக்கிறதை சென்று அவரே போய் என்ன செய்வார்? அதை அந்தந்த நேரத்திற்கு ஊழியம் செய்ய வந்தவர். அவர் ஒரு முறை
சமையல் செய்து சாப்பிடுவதை கூட குறிப்பிட்டு அவர் சொன்னார். மேஜையில் இருக்கிறவர்களோ, பந்தியிலே மேஜையில் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களோ அல்லது பந்தியை பரிமாறுகிறவனோ யார் அதில் பெரியவன் என்று ஒரு கேள்வியை கேட்டாரே பாருங்கள். சீசர்கள் கொஞ்சம் ஆடி போனார்கள். ஆனாலும் பதில் தெரியும், சொல்லிவிடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? யார் பெரியவன்? மேஜையில் அமர்ந்திருப்பவன் தான் பெரியவன் ஆண்டவரே, வேறு என்னத்தை சொல்ல முடியும் என்று அவன் சொல்லிவிட்டார்கள். நான் சொல்கிறேன் கேளுங்கள், நீங்கள் யாவரும் மேஜையில் அமர்ந்தீர்கள், நானோ உங்களிடத்திலே பணிவிடைக்காரனாய் வந்தேன், நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுகிறவனாய் வந்தேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. தட் இஸ் மை காட். அது என் தேவன். ஹீ இஸ் மை மாஸ்டர். என்னுடைய குருவானவர். டு சர்வ் ஹிம், டு சர்வ் அதர்ஸ். தேவனுடைய சபைக்கோ, தேவனுடைய ஊழியர்களுக்கோ, தேவனுடைய சீசர்களுக்கோ, தேவனுடைய எல்லா பணிகளுக்கும் உண்மையும் உத்தமமாய் செய்கிறார்களே, அதுதான் ஊழியக்காரன். அவனுக்கு பேர் தான் என்ன சொல்ல வேண்டும்? ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும். அல்லது சரியாய் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு காலை கழுவி கொண்டிருக்கும் பொழுது நீ யார் என்றால், நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டார், நான் ஒரு தோட்டி என்று தான் சொல்லியிருப்பார். ஊழியக்காரருக்கு இன்னொரு பேர் என்ன வைத்துக் கொள்ளலாம்? இங்கே தோட்டி என்ற தெரியாதோ? தெரியாதுன்னு அறியலையோ? ஓகே. இந்த ரோட்டெல்லாம் கூட்டி கொண்டு இந்த எல்லாம் கழுவி கொண்டு போகிற கார்பரேஷனில் வருவார்களே, அவர்கள் பேர் என்ன? என்னது? என்ன பேர்? பிச்சைக்கார பசங்களா? இல்லை இல்லை, என்ன? ஓகே ஓகே, துப்புரவு பணியாளர்கள். அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு பேர், இன்னொரு பேர் சுருக்கமாக என்ன, ஏ தோட்டி என்று கூப்பிடுவார்கள். அவனை அள்ளி கொண்டிருப்பான் குப்பையை. அவனுக்கு இங்கே வாடா, ஏ தோட்டி இது அல்றா என்று சொல்லுவார்கள். அதுபோன்று ஐ ஆம் ஏ தோட்டி ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு தோட்டியாக இருக்கக்கூடியவன், எந்த பணிவிடைக்கும் ரெடி என்று சொல்கிறவன். என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? எஜமானுடைய உபயோகத்திற்கு ரெடி, ஆயத்தமுள்ள பாத்திரம், கனமுள்ள பாத்திரம் என்று அதற்கு பெயர். எந்த நல்ல கிரியைகளையும் செய்யும். காலை கழுவுவது நல்லது தானே, ஒற்றை எடுப்பது நல்லது தானே, ஒரு அழுக்கை போட்டு துவைப்பது நல்லது தானே. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமல்ல, ரெடி என்று சொல்வதுதான் என்ன தன்மை என்று சொல்ல வேண்டும்? ஊழியன் தன்மை. தோட்டியினுடைய தன்மை அப்படி இருக்க வேண்டும். தோட்டியை கூப்பிட்டால் போயா என்று சொல்ல மாட்டான். டேய் வாடா என்று சொன்னால் ஓடி வந்து என்னையா செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் செய்வதை போல் இருப்பான். அப்படிலாம் யார் இருந்தால் தெரியுமா? சீசர்கள் இருந்தார்கள். ஒரு முறை இயேசு இடத்துல வந்தார்கள். நீங்கள் என் ஊழியர்கள், தட்ஸ் ரைட், உங்களை மெச்சிக்கொண்டேன். வாட் எ லவ்லி திங், நீங்கள் எவ்வளோ அருமையான ஊழியங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். நீங்கள் போய் என்றால் போய்கள், வா என்றால் வரீர்கள். நீங்கள் போய் பந்திக்கு ஆயத்தம் செய்ய என்றால் ஆயத்தம் செய்கிறீர்கள். நீங்கள் போய் கழுதி குட்டியை பிடித்து கொண்டு வந்தால் பிடித்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஜனங்களை உட்கார வைங்கள் என்றால் உட்கார வைக்கிறீர்கள். ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமான ஊழியங்க ஏராளம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இனி முதல் உங்களை தோட்டி என்று சொல்லாமல், ஊழியன் என்று சொல்லாமல் என்னவென்று சொல்வேன்? சொல்லுங்கள். சிநேகிதன் என்று சொல்வேன். என்ன சொல்வேன்? ஐ ஆம் ஏ தோட்டி ஆஃப் கோர்ஸ். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் யார்? ஐ ஆம் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஃப்ரெண்ட். நீங்கள் எல்லோரும் தேவனுடைய ஃப்ரெண்டாகி மாற விரும்புகிறீர்களா சகோதரிகளே? யூ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட். அதற்கு முன்பாக என்னவாய் தகுதி பெற வேண்டும்? தொட்டி என்ற பெயருக்கு தகுதி உடையவர்களாக மாற வேண்டும். யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மீன் ஒர்க். சாதாரண வேலைகளை செய்வதற்கு கூட ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் தேவனுடைய சபை என்று சொன்னால் துள்ளி குதித்து வேலை செய்ய வேண்டும். இது என்ன நம்ம சொந்த வீடா, இங்கே போய் செய்து கொண்டு என்று எண்ணிவிடக்கூடாது. யாருடைய வீடு? என்னுடைய தெய்வத்தினுடைய, என்னை ரட்சித்த ஆண்டவருடைய, அவருடைய மகனாய் வாழ்கிறேனே, அவருடைய வீடையா என்று ஒரு எண்ணமை வைத்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு பகுதியைத்தான் வேறுபடுத்தி காட்டுவார். மோசேக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்வார். எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். மோசே தேவனுடைய வீட்டில், வாசிங்கள் 2வது வசனம். எஸ். பின்பு அவர் சொல்லுவார், ஆனால் மோசேக்கு என்ன பெயர் என்று அவர் சொல்லுவார் 5ஆம் வசனத்திலே. அவன் யாராய் இருந்தான்? பணிவிடைக்காரனாய் இருந்தான். துப்புரவு தொழிலாளியாய் இருந்தான். எதற்கெடுத்தாலும் மோசே 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 என்றுதான் கூப்பிடுவார். என்னை ஆண்டவர் அழைத்து
டூ திஸ் டூ திஸ் டூ திஸ். என்ன ஆண்டவரே, என்ன இதெல்லாம் செய்ய சொல்லி நான் கேட்டதே இல்லை. என்ன சொன்னாலும் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன், அதை உடனே செய்வேன். ஆண்டவரிடத்தில் மரியாதை அதை சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார்? அந்த வேலைக்கார இடத்தை சொல்லுவார், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? என்ன சொன்னாலும் செய்யுங்கள். திராட்சை ரசத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார், செய்யுங்கள். பார்த்து கொண்டே இருந்தார்கள். நேரம் வந்தது. தண்ணீரை ஊற்றுங்கள்னு சொன்னார். என்னடா இது, நல்ல கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஒரு 100 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுவார். ஒரு 50 கிலோ சீனி வாங்கிட்டு சொல்லுவார். எசன்ஸ் பாட்டில் ஒரு 10 வாங்கிட்டு வர சொல்லுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இவர் எதை கொண்டு வர சொல்கிறார்? தண்ணீரை கொண்டு வர சொன்னார் என்று அவர் எண்ணினார்கள். அவர் சொன்னபடியே செய்தது மாத்திரமல்ல, கற்சாடி நிறைத்தது மாத்திரமல்ல, அது ஆங்கிலத்தில் நன்றாக எழுதியிருக்கும், அப் டு த பிரிம். அப்படி தழுவ ஊற்றி விட்டார்கள். எப்படி கீழ்ப்பிடிதல் பாருங்கள். கீழ்ப்பிடிதல் என்றால் அறகுறையாக கீழ்ப்பிடிந்து விட்டு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டால் சும்மா கொஞ்சம் ஊற்றி கொடுக்கறதில்லை. எப்படி கொடுக்கிறார்கள் அவர்கள்? அப்படி தழுவ கொடுக்கிறார்கள். இங்கே கழுவு கொடுத்தாலும் கொட்டிவிடும், அதை நான் சொல்லவில்லை. பட் த ஹோல் ஹார்ட்னஸ், அந்த முழு இருதயத்தோடு they loved the Lord, கர்த்தரை நேசித்து எதை செய்தாலும் தழுவ செய்வார்கள். பெர்ஃபெக்டாய் செய்வார்கள். நேர்த்தியாய் வடிவாய் அற்புதமாய் அதை செய்து வைத்து முடித்து விடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமான அலங்காரமான ஒரு மணவாட்டி அப்படித்தானே இருப்பாள். நல்ல வடிவாய் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவளாய் இருப்பாள். தன் வாழ்க்கையிலே சிறிதேனும் கூட தன் தேவனுடைய வீட்டிற்கு சொந்தக்காரன் என்பதை அவன் அந்த எண்ணத்தை இழந்து வேறு விதமான ஒரு மனுஷனை போல் நடந்து கொள்ளவே மாட்டான். ஆகவே அங்கே என்ன எழுதியிருக்கிறது? கிறிஸ்துவோ அவருடைய சொந்த வீட்டிற்கு, ஆங்கிலத்திலே அப்படித்தான், ஹிஸ் ஓன் ஹவுஸ், அவருடைய சொந்த வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசையும் எப்படித்தான் இருந்தார்? 2ஆம் வசனத்திலே உண்மையுள்ளவராய்த்தான் இருந்தார். மோசையும் எப்படித்தான் இருந்தார்? வேலைக்காரனாய் பணிவிடை தான் செய்தார். இங்கேயோ கிறிஸ்துவோ அவருடைய சொந்த வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டையும் இதை முடிவறிந்தும் உறுதிப்பட காத்திருக்க வேண்டும். ஏதோ அரைகுறையாய் அல்ல, முடிவு வரை அதை நீங்கள் வைத்து காத்திருந்தால் நாமே அவரது வீடாய் இருப்போம். யார் இருப்போம்? நாமே அவரது வீடாய் இருப்போம். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நீங்களே அவருடைய வீடாய் இருக்கிற ஒரு சொந்த வீட்டிற்கு வந்து விட்டீர்களே. மோசைக்கு அந்த பாக்கியம் இல்லை. அந்த மோசே அவன் தேவனுடைய பிள்ளை நான் சொல்ல அவனுக்கு பாக்கியம் கிடைத்ததா? மோசே அவனை குறைத்து, அவன் தரத்தை குறைத்து இங்கே எழுதப்படவில்லை. see the difference, வித்தியாசத்தை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. மோசே அவ்வளவு பெரியவனாக இருந்தாலுமே கூட தேவனுடைய பிள்ளை இல்லை. பட் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய குமாரனாய் தேவனுடைய வீட்டிலே தங்கி வாசமாய் இருந்து அவருடைய சொந்த வீடாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு அற்புதத்தை யூ அண்டர்ஸ்டாண்ட் விளங்கி கொண்டீர்களா? இட் இஸ் so சிம்பிள், மிக எளிதானது. பட் யூ ஷுட் நோ, நீங்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும்? நான் தேவனுடைய சொந்த வீட்டிற்கு உரியவன் என்று இருக்க வேண்டும். பலகாலமாய் அந்த வேதபாரர்களும் அந்த பரிசேயர்களும் அவர்கள் ஆலயத்தில் பல வருடங்கள் அவர்கள் இருந்தாலுமே கூட அவர்கள் செய்தார்கள் என்று தெரியுமா? ஆண்டவர் அவர் எல்லாரையும் விரட்டி அடித்து, அந்த காசுக்காரர்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு புறாக்களை அவிழ்த்து விட்டு என்ன சொன்னார்? என்ன அவரை குறித்து எழுதியிருக்கிறது? பிதாவுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்ததை சீசர்கள் கண்டார்கள். அங்கிருந்த வேதபாரர்கள் கோபமடைந்தார்கள். ஆனால் சீசர்கள் எதை கண்டார்கள்? தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவனை பற்றி எறிகிறது. அப்படி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தியை பார்த்து சொந்த அப்பாவுக்குடைய வீட்டிற்கு நடந்ததா, இப்படி நடக்கலாமா, இந்த நிந்தை ஏற்படலாமா என்ற ஒரு ஆத்திரத்தை, ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டியிருக்க வேண்டும். உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகள் அல்லது வேறு பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேறு விதமாய் நடக்க சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தால், நோ we cannot do that, அதை செய்ய இயலாது. நாங்களோ எங்கள் அப்பா வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள். நாங்கள் அந்த பக்தி வைராக்கியத்தை இழந்து நீங்கள் சொல்லுகின்ற இழிவான காரியத்தை எங்களால் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாக்கியம் என்ன? அவருடைய சொந்த வீட்டிற்கு குமாரனாய் வரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. நாமும் இந்த நம்பிக்கையை, நாமும் இந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவடைந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால்
நாமும் அவருடைய சொந்த வீடாக இருப்போம். யாராக இருப்போம்? we will be his own house என்று தான் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறது. நாம் யாராக இருப்போம்? அவருடைய சொந்த வீடாக இருப்போம். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியம்தான் நாம் பார்க்கிற இந்த விண்ணகமே நமது சபையின் வாசஸ்தலம் என்று அற்புதமாய் அது இருந்திருக்க வேண்டும். உண்மை என்று சொல்லுவதை நீங்கள் நிறைய காரியங்கள் இதில் இருந்திருந்தாலும் அங்கே சொல்லப்பட்ட பார்த்தீங்களா, மோசே உண்மையிலவனாக இருந்தான், இயேசு உண்மையில் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவன் வேலைக்காரனாக இருந்து உண்மையிலவனாக இருந்தான். இவரோ குமாரனாக இருந்து, யாராக இருந்து? குமாரனாக இருந்து உண்மையிலவனாக இருக்கிறார். அந்த உண்மை என்ற பகுதியை அந்த குமாரனோடு சேர்ந்து இருக்கிறதை பார்த்தீங்களா? அதுபோன்று உண்மை கொண்டு சகோதரனாய் வாழ வேண்டும். உண்மை குறித்து நிறைய இருக்கிறது என்று சொன்னாலும் பளிச்சென்று இயேசு சொன்ன ஒரு பகுதி இருக்கிறது. நீங்கள் பிறருடைய காரியங்களை உண்மையாயிராவிட்டால் உங்களுக்குரிய காரியத்தை யார் உங்களுக்கு தருவார்? வேறொருவன் காரியத்தில் நீ உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு சொந்தமானதை கொடுப்பவன் யார்? சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருக்காவிட்டால் நீங்கள் பெரிய காரியங்களை எப்படி நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள்? அநீதியான உலகப் பொருளிலே உண்மையாயிராவிட்டால் உங்கள் நித்தியத்துக்குரிய சொந்தத்தை அவர் எப்படி உங்களுக்கு தருவார்? கேட்டீர்களா? உண்மை என்று சொல்வது நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த உண்மை மாத்திரம் அல்லாமல் ஈவன் த எர்த்லி திங்ஸ், மண்ணுக்குரிய காரியத்திலேயும் காட் வாண்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையாக இருக்க விரும்புகிறார். சின்ன விஷயங்களிலேயும் உண்மையாக இருக்க விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். எதில் உண்மையாக இருந்தால் போதும். சொல்லுங்கள். விபச்சாரம் பெரிய காரியமா? ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்ப்பது பெரிய காரியமா? உண்மையை சொல்லுங்கள். விபச்சாரம் பெரிய காரியமா அல்லது ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்த்தது பெரிய காரியமா? விபச்சாரம் தானே பெரிய காரியம். அதை கேட்கவில்லை. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். உங்கள் கண்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கண்களிலே இச்சையோடு ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டால் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே மெல்ல மெல்ல போய் உங்களுடைய இருதயத்தில் போய் நிற்கும். நீங்கள் அங்கே இறங்கி அங்கே அந்த இச்சையோடு சேர்ந்து விட்டால் விபச்சாரம் நடந்துவிடும். இருதயத்திலே விபச்சாரம் நடந்துவிடும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் சொன்ன அந்த பெரியதை நான் பேசவில்லை, சிறியவற்றிலே உண்மையாக என்று கேட்டாரே. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி அந்த உண்மையை காத்தீர்களா? ஏன் அந்த உண்மையை நீங்கள் காக்க தவறி எல்லா மனுஷனையும் போல இச்சிக்கிறீர்கள், மோகிக்கிறீர்கள். எல்லா மனுஷனையும் போலவே அந்த மோகத்தில் இச்சித்து எங்கேயோ தவறி போய் ஒரு ஆணுக்கு பின்னாகவோ பெண்ணுக்கு பின்னாகவோ நீ சென்று விடுகிறீர்கள். அல்லது எலோப் பண்ணி என்று சொல்வார்களே, அதை கடத்தி கொண்டு போவதை போல் போகிறார்கள். கேவலமாக இருப்பது இல்லையா? ஏன் தெரியுமா? தேவனுடைய சொந்த வீட்டிற்கு உரியவர்கள் அல்ல இவர்கள். தேவனுக்கு சொந்தமானவர்களா? நாமே தேவனுடைய வீடாக இருப்போம் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொன்னதை போலவே நீங்கள் வீட்டிலே வைத்து தியானித்து பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அதிகத்திலும் உண்மையாக இருப்பான். களமெல்லாம் தன் கண்களை பிடுங்கி இருந்து, கைகளை வெட்டி இருந்து, கால்களை தரித்து போட்டு கொஞ்சத்திலே உண்மையாக இருந்து தேவர் ராஜ்யத்திற்கு பலவந்தம் செய்தவன் வாழ்ந்திருந்திருப்பான் என்றால் இந்த பெரிய விபச்சாரம் நடந்திருக்காது, பெரிய சண்டை இருக்காது, பெரிய பிரிவினை ஏற்படாது, பெரிய கலகம் ஏற்படாது, பெரிய உள்ளத்தில் பகை என்று ஒன்று வரப்போவது இல்லை. ஏனென்று சொன்னால் இது எதிலே உண்மையுள்ளவர்கள்? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள். மோசே, he was faithful in the big things. அவன் செங்கடலை பிளக்கவர் நிற்க பொழுது he was a great man. பெரிய மனிதனாய் அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். வானத்திலிருந்து குயில்களை காடைகளை அனுப்பி வந்து பொத்தென்று கீழே விழும் பொழுது he was a great man. பெரியவனாய் நின்று கொண்டிருந்தான். அது அல்ல, அதை விட மேலாய் யுவர் லைஃப், உங்களுடைய ஜீவியத்தில் கொஞ்சத்தில் உண்மை என்று இருக்கிற இயேசு சொன்ன இந்த மலை பிரசங்கத்தை மறுபடியும் படித்து எல்லாம் கொஞ்சமாக தான் சொன்னார். சத்தியமாய் சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டியதில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் போதும். உங்கள் தலையில் மேல் அடித்தும் சொல்லாதீர்கள். தலைமுடியை உங்களை என்னால் மாற்ற முடியும். அல்லது ராஜாவின் மீது ஆணை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். தேவன் மீது ஆணை என்று சொல்லாதீர்கள். அவ்வளோ பெரிய காரியத்திற்கு போக வேண்டாம். ஜஸ்ட் சே எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் இந்த கொஞ்சத்திலே உண்மையார்கள் என்று சொல்கிறதை ஐயோ அப்பா எவ்வளவு காரியங்களை மாற்றி விடுகிறார்கள். உள்ளதை உள்ளதென்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லையா? இல்லதை இல்லதென்று சொல்வதற்கும் ஆட்கள் இல்லை. கூட்டி குறைத்து மாற்றி எத்தனையோ பொய்களையும் புரட்டுகளையும் பேசிவிட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறார்கள்.
நீங்கள் யார் என்று கேட்டால் இப்படி கரம் தூக்கினதை போலவே நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள். தேவனுடைய சொந்த வீட்டு பிள்ளைகள் தானே அவர்கள். இசாவா இசாவா என்று பாட்டு மட்டும் பாடினார்களே, அந்த இசாவுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள்? இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். இசாவா என்ற என்னவென்று அர்த்தம்? அந்த அந்த ஒரு அடியை பாடுங்கள். சேர்ந்தவர்கள் இசாவா இசாவா இசாவா. நல்ல அருமையாக பாடுகிறீர்கள். அதுபோல் உங்களுக்கு இருதயத்தில் நெஞ்சை தொட்டு பாட முடியுமா? இயேசுவை சேர்ந்தவர்கள் சொந்தமானவர் என்று பாட இயலுமா? நான் கேட்டேன் என்று பாடிவிடுவீர்கள். கர்த்தர் பார்க்கிறார் என்று பார்த்து உங்களால் பாட முடியும் தானா? உங்கள் வீட்டிலே போய் இந்த பாடலை பாடி பாருங்கள். நெஞ்சில் கை வைத்து பாடுங்கள். அப்பொழுது தெரியும் நீங்கள் கொஞ்சத்தில் கூட உண்மையாக இல்லை என்பதை கண்டுபிடித்து, ஐயோ ஆண்டவரே, இன்று முதல் நான் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்து, இந்த இயேசு தன்னுடைய சொந்த வீட்டிலே உண்மையாக இருந்ததை போல் மோசே வேலைக்காரனாக இருந்து உண்மையாக இருந்தார். அதல்ல, சொந்த வீட்டிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு இகழ்ச்சி வந்துவிடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு துரோகம் வந்துவிடக்கூடாது, எங்கள் அப்பாவுடைய நாமத்திற்கு கவலைப்பட்டு அவருக்கு அவ பெயர் வந்துவிடக்கூடாது, கடன்பட்டு அவருக்கு அவ பெயர் வந்துவிடக்கூடாது. ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். பிதாவின் வீட்டிற்கு உண்மையாக இருக்க வேண்டும். சொந்த வீட்டிற்கு உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. பி லைக் தட். அப்படி இருங்கள். உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியே போனாலும் சரி, பி ஃபெய்த்ஃபுல். உத்தமத்தோடு வாழுங்கள். அந்த உத்தமத்திற்குரிய பதில் என்னவென்று தெரியுமா? அடுத்த வசனம் வெளியிருக்கிறது. ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்கிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்ன செய்யாதீர்கள்? உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் கீழ்ப்படிந்து வாழுங்கள். நீங்கள் போகும்பொழுது ஒரு ஆண்டவர் ஒன்றை சொல்லி கீழ்ப்படி என்றால் உடனே கீழ்ப்படிந்ததற்கு வேண்டும். அந்த நாட்களில் நான் ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்கிறேன். என்ன பாடல்? பீஸா பேப்பர் லையிங் ஆன் த கிரவுண்ட். தெரியாதா? படிச்சா ரைம்ஸ் படிக்கலையா? லையிங் ஆன் த கிரவுண்ட், பிக் மீ அப். அது எடுன்னு சொன்னதாம். அது நான் போய் எடு என்று சொன்னார். அது என்னவென்று சொன்னால், ஒரு டீச்சர் வந்தாராம். ஒரு டீச்சர் வந்து, மாணவர்களே அங்கே நீங்கள் எல்லோரும் உள்ளே வரும்போது நடந்து மிதித்து ஒரு சின்ன பேப்பர் கிடக்கிறது. பார்த்தீங்களா? அந்த பேப்பர் ஒன்று பேசுகிறது. அது என்ன பேசுகிறது என்று தெரியுமா என்று கேட்டாராம். கேட்ட பொழுது, பேப்பர் போய் பேசுகிறது என்ன இருக்குது, தூக்கி வெளியில் போடுங்கடா என்று அப்படியே அவர் சொன்னார். சொல்லுங்கள் என்று சொன்ன ஒருவன் எழுந்து நின்றான். எஸ், பேசுகிறது. வந்து சொல்லேன், அந்த மைக்கில் வந்து சொல்லேன் என்று கேட்ட பொழுது, அந்த பேப்பர் என் இடத்துல என்னவென்று சொன்னது தெரியுமா? பிக் மீ அப் என்று பேசிக்கொண்டே இருக்கிறது. பிக் மீ அப் என்ன அர்த்தம்? என்னை எடுத்து எங்கே கொண்டு போய் போடு, குப்பையில் போடு என்று பேசிக்கொண்டே இருக்கிறதாம். பார்த்தீங்களா உத்தமத்தை? ஒரு சின்ன பேப்பர். அங்கே இருக்கக்கூடிய அவன் யாக்கோபு நடந்து வருகிறான், யோசேப்பு அந்த மேல் நடந்து வருகிறான், அல்லது சுதன் நடத்தி வருகிறான், ஏனோக்கு பெயர் வைத்துக்கொண்டு நடந்து எல்லாம் மிதித்து நடந்து வரும் பொழுது ஒருவன் மாத்திரம் கேட்கிறான், சத்தம் கேட்கிறான், பிக் மீ தேட், அதை எடுத்து போடு என்று ஒரு சத்தத்தை கேட்கிறான்னு பாருங்களேன். அதுதானே உத்தமம். நீங்கள் போகிற இடங்களாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், உங்களை குறித்த நடைமுறை, உங்களுடைய அந்தரங்கத்துடைய காரியங்கள் தொடங்கி எல்லாவற்றிலேயும் there should be a faithfulness. உத்தமத்தை கையாண்டிருக்க வேண்டும். I am his own son, I belong to his house. அவருடைய சொந்த வீட்டிற்கு சொந்தக்காரன், உரிமையுடையவன். நான் உரிமையுடையவன் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், மோசேயை போல் நான் குமாரனாய் இருந்து எங்கும் உண்மையில்லவனாய் இருக்கிறேன். போங்கள், உங்கள் வீட்டிலே அமர்ந்து முழங்கால் படியிட்டு, எங்கெல்லாம் நான் உண்மையற்று இருந்தேன், என் கணவனுக்கு உண்மையில்லாக இருந்தேனா, என் மனைவிக்கு இருந்தேனா, என் பிள்ளைகளுக்கு இருந்தேனா, எதிர் வீட்டுக்காரனுக்கு இருந்தேனா, என்னுடைய வியாபார ஸ்தலத்தில் உண்மையற்று வாழ்ந்தேனா என்பதெல்லாம் கணக்கு போடுங்கள். கர்த்தர் பேசி அதையெல்லாம் மீறி போய் செய்தீர்கள், அதெல்லாம் கணக்கு போட்டு செட்டிலேட் சரி பண்ணுங்கள். திருடினதை திருப்பி கொடுப்பது மாத்திரம்தான் செய்து கொண்டு போயிறார்களே அல்லாமல், உண்மையற்ற காரியங்களுக்கு ஒப்புரவாவதற்கு மனசில்லையே. உண்மையற்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் ஒப்புரவாகிற ஜீவியத்தை ஐ எம் கண்டினியூயிங் தொடர்ச்சியாக செய்து கொண்டே தான் இருக்கிறேன். அது ஏனென்றால் நானே அவருடைய வீடாக இருக்கிறேன், கர்த்தருடைய வீடாக இருக்கிறேன். மோசே தேவனுடைய வீட்டிற்கு, அவருடைய வீட்டிற்கு சொந்தக்காரனாக இருந்தான். நானோ பிதாவினுடைய சொந்த வீட்டிற்குரியவனாய் மாறிவிட்டேன்.
அதுபோன்று வரும்பொழுது தான் விண்ணகமே இறங்கி வந்து உங்களிடத்தில் வந்து வாசம் செய்யும். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அது பியூட்டிஃபுல் சாங். அந்த நாட்களிலே, அந்த நான் ரசிக்கப்பட்ட நாட்களிலேயே என்னை அர்ப்பணித்த நாட்கள், அந்த நாட்களிலிருந்து இந்த பாட்டு என்னை கொள்ளை கொள்ளையாய் இருதயத்தை கவிக்கொள்ளும். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். யாரிடத்தில்? தம் ஜனம், என் ஜனம் என்று சொல்லிற உரிமையை பார்த்தீங்களா? தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடை தீடுவா. பியூட்டிஃபுல். அவர் உங்களோடு தாவரிக்கிற அந்த பாட்டை எல்லாம், அற்புதமான பாட்டை எல்லாம் சும்மா எழுதி வைத்து எழுத்திலே படிப்பிட்டு போய்விடாதுங்கள். லவ் இட். அதை நேசிங்கள். அதை உங்களுக்கு சொந்தமாக இருக்க முடியாது. அதை வாஞ்சியுங்கள். ஐ சுட் பி லைக் தேட். என்னோடு வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள். நானே அவருடைய சொந்த வீடாய், நாமே அவருடைய சொந்த வீடாய் மாறுகின்ற பாக்கியத்தை எல்லோரும் பெற கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. I will read a small portion from the second book of Timothy, second epistle of Timothy, தீமோத்தேயின் இரண்டாம் நிருபத்திலிருந்து ஒரு குறிப்பை வாசிப்போம். chapter 2 verse 20. இரண்டாம் தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 20வது வசனம். Now in a large house there are not only gold and silver vessels, but also vessels of wood and of earthenware, and some to honor and some to dishonor. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். So the church of God worldwide is this big house. தேவனுடைய சபையானது இது ஒரு பெரிய வீட்டை போலானது. இந்த உலகம் முழுவதும் இருக்க தேவனுடைய சபையானது இந்த பெரிய வீட்டுக்கு ஒப்பானது. We are compared to different vessels which are in the house of God. தேவனுடைய வீட்டிலே நாம் அனைவரும் இது போன்ற பல பாத்திரங்களுக்கு ஒப்பாக கருதப்படுகிறோம். Let us just read the verse before that. அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வாசிப்போம். Verse 19. 19வது வசனம். Nevertheless the firm foundation of God stands. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. The firm foundation of the church of God, which is the temple of God. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் தேவனுடைய சபையாக இருக்கிறது. And this foundation has two seals, mudra. Two seals are there. இந்த அஸ்திபாரத்திற்கு இரண்டு முத்திரைகள் இருக்கிறது. This is only one seal, but it is having two sides. இது ஒரு முத்திரை, ஆனால் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. The first one is the Lord knows who are his. முதலாவது பக்கமானது தேவனுக்கு தம்முடையவர்கள் யார் என்று தெரியும். See, there are so many brothers and sisters and children who are gathered here tonight. இங்கு பல சகோதர சகோதரிகள் குழந்தைகள் கூடியிருக்கிறார்கள். But the Bible says that our Lord knows who are his. ஆனால் தேவன் தம்முடையவர்கள் யார் என்று அறிந்திருக்கிறார் என்று வேதாகமம் கூறுகிறது. Let me ask you one question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். Has any time in the past you have heard an inner voice, the Lord through the Holy Spirit telling you personally, my child, you are mine? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த காலத்தில் எப்போதாவது உங்களுடைய இதயத்தில் ஒரு மெல்லிய சத்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நீ என் குழந்தை என்று கூறியிருக்கிறாரா? That is the assurance one gets when a person is washed in the blood of Jesus. அதுவே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதற்குரிய ஒரு அடையாளமாய் இருக்கிறது. The first seal is the Lord knows who belongs to him. அந்த முத்திரையுடைய முதல் பக்கமானது தேவன் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார் என்பது. That is the assurance that the Spirit gives to every born again person. அது ரட்சிக்கப்பட்டு பிறந்த புதிதாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு உறுதியாய் இருக்கிறது. And the second seal is equally important. அந்த முத்திரையின் இரண்டாம் பக்கமானதும் மிகவும் முக்கியமானது. And that is everyone who names the name of the Lord is to abstain from wickedness.
அது என்னவென்றால் தேவன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் எல்லாவரும் தீமை நின்று விலகி இருக்க வேண்டும். So when the Lord tells that we belong to him, that is I am his, தேவன் நம்மை அவருடையவர் என்று கூறும்போது, I take the name of Jesus Christ tells that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்று கூறும்போது, and my responsibility is to keep myself clean from all wickedness. என்னுடைய கடமைகள் என்னவென்றால் எல்லாவித அநியாயத்துக்கும் என்னை விட்டு விலகி காப்பது என்னுடைய கடமையா இருக்கிறது. So in the house of the Lord there are vessels of different materials. தேவனுடைய வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள், பலவிதமான விஷயங்களால் ஆக்கப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. Some vessels are made of gold and some are made of silver. சில பாத்திரங்கள் பொன்னினாலும் சிலவை வெள்ளியினாலும் செய்யப்பட்டிருக்கிறது. But there are vessels of wood and vessels of clay. அதேபோல மண்ணாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் உண்டு. We are all different. Even sometimes Siamese twins are also different. நாம் அனைவரும் ஒருவருத்தரும் வித்தியாசமாய் இருக்கிறோம். இரட்டை குழந்தைகள் கூட தாம் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். I want all of you to understand one truth from this verse. இந்த வசனத்திலிருந்து ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். See, our standing before the Lord is not based on our inherent, that means inborn talents or skills or our appearance or the family in which we are born, nothing of that sort. Our difference is there in all these aspects. There is a difference. நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாய் நிற்பது நம்முடைய தாளந்தினாலோ நாம் பிறந்த வீட்டின் ஒரு பெருமையினாலோ அதுபோன்று அல்லாமல் நம் அனைவருக்குள்ளும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. The truth is that every vessel, either made from gold or silver or wood or earth, clay, all these vessels have been purchased by God and put in the house of the Lord. சத்தியம் என்னவென்றால் நாம் பார்த்த இந்த பலவிதமான பாத்திரங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மரத்தாலும் மண்ணாலும் ஆக்கப்பட்ட பாத்திரங்கள் ஆகிய நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், வாங்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And we read that some vessels are vessels of honor and some vessels are vessels of dishonor. இந்த வசனத்தில் வாசித்தது போல சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். So if you have listened carefully, let me ask you a question. நீங்கள் கவனமாக கேட்டிருந்தால் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி இப்போது கேட்கிறேன். There are four kinds, there are more metals and more materials from which you can make. From plastic you can make vessels, right? From aluminum you can make so many things. From different things, different materials you can make vessels. பலவிதமான உலோகங்களாலும் பிளாஸ்டிக்கினாலும் கூட நாம் பலவிதமான பாத்திரங்களை செய்ய முடியும். Here we are given four kinds of materials. இங்கு நமக்கு 4 விதமான பாத்திரங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. Can you tell what are those four things? அந்த 4 பாத்திரங்களும் என்னென்னவென்று உங்களால் கூற முடியுமா? Vessels in the house of the Lord are made from, தேவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எதனால் செய்யப்பட்டவைகள்? Please tell either. Okay. So the question is, which are the vessels, probably, which are the vessels which are bringing honor to the Lord? என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த பாத்திரங்களில் எவை தேவனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது? It is not clearly mentioned there up to here, but then tell, make a guess. நீங்கள் ஒரு யூகித்து சொல்லுங்கள். பொன்னும் வெள்ளியும் தான் இல்ல? Gold and silver. Okay, any other answer? That is a totally wrong understanding. அது மிகவும் தவறான ஒரு புரிதலா இருக்கிறது. So please don't be angry with me. என்னிடத்தில் கோபப்படாதீர்கள். I agree, gold and silver are very costly things, precious metals. பொன்னும் வெள்ளியும் மிகவும் விலை கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But let me ask you one thing. ஆனால் நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். How many sisters are there who cook your rice in a golden vessel? உங்களில் எத்தனை சகோதரிகள் உங்கள் வீட்டில் அரிசி வேக வைப்பது பொற்பாத்திரத்தில் வேக வைக்கிறீர்கள்? Anybody? யாராவது செய்கிறீர்களா? No.
But at least in a silver vessel. அல்ல வெள்ளி பாத்திரத்திலாவது செய்கிறவர் இருக்கிறீர்களா? சாப்பாடு வெள்ளி பாத்திரத்தில் cook பண்ணுவ anybody? Can you raise your hands? Or brothers, one is there. Oh, silver vessel. Oh, please note that sister. She is a very special sister. Okay. சகோதரி Rice cooking in silver vessels. Oh, wonderful. Okay. But most of us, especially nowadays, you know, there were aluminum, copper and all were used. But now, people say that it is more healthy to cook in earthen vessels. Right? உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் முன்பு சமைத்ததுண்டு. ஆனால் இப்பொழுது மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் மண் பாண்டங்களில் சமைத்து உண்பது நல்ல விஷயம் என்று கூறுகிறார்கள். In my own home, you know, my wife has started cooking in earthen vessels. என்னுடைய வீட்டில் என் மனைவி இது போன்ற மண் பாத்திரங்களில் சமையல் செய்ய தொடங்கிவிட்டார். Not always, but sometimes, you know. எல்லா நாட்களிலும் அல்ல, சில நாட்களில். And wooden vessels, of course, we cannot cook in that, but we can use these vessels for serving food. மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் நாம் சமையல் செய்ய முடியாது, ஆனால் அதை வச்சு விளம்ப முடியும். Then how can we say that some vessels are vessels of honor? They are costly vessels, but they do not bring honor to the Lord just because the material is costly, gold and silver. சில பாத்திரங்கள் மட்டும் கனத்திற்குரியவைகள் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? பொன்னும் வெள்ளியும் அதிக விலை உள்ள பொருட்கள் தான், ஆனால் அது கனத்திற்குரியவைகள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? Let us read verse 21. 21வது வசனத்தை வாசிப்போம். Please listen, you see that verse very carefully. அந்த வசனத்தை கவனமாக கவனியுங்கள். So therefore, it begins like that. Therefore. அது தொடங்குவது ஆகையால் என்று தொடங்குகிறது. Okay, I am skipping some portion and reading. He will be a vessel for honor, sanctified, useful to the master, prepared for every good work. அதில் சில வார்த்தைகளை விட்டு வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தில் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஏது பாத்திரம்? Which vessel? Not answered. அதில் எந்த விதமான பாத்திரம் என்று அதில் கூறப்படவில்லை. எதனால் செய்யப்பட்ட பாத்திரம் என்று கூறப்படவில்லை இந்த வசனத்தில். But that words, I omitted one portion. Anyone, if anyone cleanses himself from wicked things, all the wrong things. எவன் ஒருவன் தன்னை எல்லாவித கேட்டுக்கும் அநியாயத்துக்கும் விட்டு விலக்கி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறானோ, he will be a useful vessel. அவன் உபயோகமான பாத்திரமாய் மாறுகிறான். He will be useful to the master. அவன் தன்னுடைய எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறுகிறான். You got it? புரிந்ததா? So suppose there is a silver vessel in my house. என்னுடைய வீட்டில் ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். I am not using it for some time. அதை நான் சிறிது காலத்துக்கு உபயோகம் செய்யாது வைத்திருந்தேன். So after some time, if you see that, what will happen? சிறிது நாட்களுக்கு பிறகு அதை நான் எடுத்து பார்த்தால் அது என்னவா இருக்கும்? Inside it will not be clean. அதன் உள்ளில் எந்த விதமான சுத்தமாக இருக்குமா? But suppose President Trump comes into your house. இப்போது அதிபர் ட்ரம்ப் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் என்று எடுத்துக்கொள்வோம். Will you think that, okay, I don't have any golden vessel, otherwise I would have given, but this silver cup is there, not used for 1 year. Let me just take it and pour tea into it and serve to President Trump. என்னுடைய வீட்டில் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம் அல்ல, ஆனால் இந்த வெள்ளி பாத்திரம் இருக்கிறது. என்ன அது ஒரு வருடமாக உபயோகிக்கப்படவில்லை, உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது. நான் அதில் தேநீர் ஊற்றி அதிபருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவீர்களா? Will you give like that? அதுபோல செய்வீர்களா? First you will see whether that cup is clean, right? முதலில் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்ப்பீர்கள். Even if it is a golden vessel, it must be clean. அது பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் கூட அது சுத்தமா இருக்கிறதா என்று நீங்கள் முதலில் பார்ப்பீர்கள். Wooden and earthen vessels also must be clean. மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கூட கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டியவைகள். Now tell me, what kind of vessels will bring honor to the Lord? இப்போ என்னிடத்தில் கூறுங்கள், தேவனுக்கு எந்த விதமான பாத்திரம் மகிமையை கொண்டு வரும் என்று. How do we bring honor to the Lord? நாம் தேவனுக்கு எப்படி மகிமை கொண்டு வர முடியும்? See, in the Sermon on the Mount, Jesus tells, மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், let your good works shine before others. உங்களுடைய நற்கிரியைகள் மனிதருக்கு முன்பாக விளங்கப்படட்டும் என்று கூறுகிறார். So that when they see these good works, they will glorify you
ஏனென்றால் அந்த நற்கிரியைகளை மனிதர்கள் காணும்போது அவர் யாரை மகிமைப்படுத்துவார்கள்? நீங்களே. Is it you? உங்களை மகிமைப்படுத்துவாரா? No. Then யாரை மகிமைப்படுத்துவார்? they will glorify your Father in heaven. உங்கள் பரலோகத்தின் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். That means if you are a clean vessel, நாம் ஒரு சுத்தமான பாத்திரமா இருந்தோமானால், and when God uses you to cook some spiritual food, தேவன் அந்த சுத்தமான பாத்திரத்தில் ஆவிக்குரிய உணவை உண்டு பண்ணும்போது, when others taste that, அதை மற்றவர்கள் ருசிக்கும் போது, they will glorify God. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். So the only qualification is not the material, the stuff that you have, but actually the cleanliness that makes all the difference. ஒரு பாத்திரம் உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டியதற்கு அது எந்த விதத்தால் எந்த பொருளால் செய்யப்பட்டது என்பது முக்கியமல்ல, அது சுத்தமாக இருக்கிறதா என்பதே முக்கியமாக இருக்கிறது. So if you are not as handsome as some other person, doesn't matter. If you are a clean vessel, you will bring honor to God. நீங்கள் மற்ற ஒரு நபரை போல மிகவும் அழகாக வடிவாக இல்லை என்று இருந்தால் அதை பற்றி ஒரு குழப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சுத்தமாக இருந்தால் அது தேவனுக்கு போதும். If any of you sisters were not in an aristocratic noble family, doesn't matter. If you are a clean vessel, you will bring honor to the Lord. நீங்கள் ஒரு ராஜரீக குடும்பத்தில் பிறக்காத ஒரு சகோதரியா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சுத்தமான பாத்திரமாய் இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவீர்கள். Okay, I will just mention one thing more and then finish. Let us turn to the Gospel of Matthew chapter 25. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கூறி முடிக்கிறேன். மத்தேயு புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். We are not going to read the whole parable of the 10 virgins, but I think you know, many of you know this. புத்தியுள்ள கன்னிகளை குறித்திருக்கிற எல்லா வசனத்தையும் நாம் படிக்க போவதில்லை. உங்களில் அனைவருக்கும் அது அந்த வசனங்கள் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். How many virgins were there? எத்தனை கன்னிகள் இருந்தார்கள்? 10. 5 or 10? 10. And verse 2 says 5 of them were foolish and 5 were prudent. அதில் அந்த 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் என்று 2ஆம் வசனம் கூறுகிறது. And the foolish took their lamps, they took no oil. Verse 3. 3ஆம் வசனத்தில் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. But the prudent took oil in the flask along with their lamps. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். And not going to expound these verses, it has got profound meanings. இந்த ஆழமான சத்தியங்கள் அடங்கிய இந்த வசனத்தை இன்னுமாக விவரித்து நான் பேச போவதில்லை. Now verse 5 says, 5ஆம் வசனம் கூறுகிறது, while the bridegroom was delaying, மணவாளன் வர தாமதித்த போது they all got drowsy and began to sleep. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். I hope you have noticed this before. இதை நீங்க முன்பே கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். In my younger days I used to think that if you are a wise virgin, you will not sleep. என்னுடைய பால்ய காலத்தில் நான் என்ன நினைத்திருந்தேன் என்றால், நீங்கள் ஒரு புத்தியுள்ள கன்னிகையா இருந்தால் நித்திரை அடைந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைத்திருந்தேன். Definitely those who are wise in God's sight will take a reserve of oil also along with the lamps. நிச்சயமாக புத்தி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள், தேவனுடைய பார்வையில் புத்தி உள்ளவராக இருக்கிறவர்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் கூட கொண்டு போவார்கள். But there was a delay in the coming of the bridegroom. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது what happened is all of them felt drowsy and all the 10 virgins slept. என்ன நடந்தது என்றால் அவர்கள் அனைவரும் அந்த 10 கன்னிகைகளும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். Then let's read verse 6. 6வது வசனத்தை வாசிப்போம். But at midnight there was a shout. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று ஒரு சத்தம் கேட்டது. What was the shout? என்ன சத்தம் கேட்டது? The bridegroom is coming. மணவாளன் வருகிறார் என்று கூறப்பட்டது. Come out to meet him. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. Okay, you tell me this thing. Who would have made this shout? Okay, இந்த சத்தத்தை யார் உண்டாக்கி இருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? The wise virgin or the foolish? புத்தியுள்ள கன்னிகைகளா அல்லது புத்தி இல்லாதவர்களா? யோசிப்போ, think and say. யோசித்து கூறுங்கள். தெட்டியாலும் குழப்பம் இல்ல.
புத்தி இல்லாதவரா? But they were sleeping. புத்தி உள்ளவரா? They were also sleeping. Right? புத்தி உள்ளவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். யார் அந்த சத்தத்தை உண்டு பண்ணினது? It is a third group, right? It is another group of people, right? One or two or three or how many is not written here. It is another group. அதில் இந்த வாக்கியங்களில் எத்தனை குழுக்கள் இது போல இருந்தார்கள் என்று எழுதப்படவில்லை. ஏதோ மற்றொரு மூணாவது ஒரு குழுவாக இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார். Let me tell something about sleep. நித்திரை குறித்து நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 or 3 truths about sleep. 2-3 காரியங்கள் நான் கூறவிருக்கிறேன். Till you are awake, you will never realize that you were sleeping. நாம் விழிக்கும் வரை நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம் என்று நாம் அறியாதிருப்போம். Is it true, right? அது You உண்மையா? agree with me? விழிக்கும் வரை நாம் உறங்கி இருந்தோம் என்று நாம் அறியாதிருப்போம். So till you get up from your sleep, you will not know that you were sleeping. விழிக்கும் போதுதான் நாம் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று நாம் அறிவோம். The second truth is, when you are sleeping, you will do many things which you will not do when you are awake. நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரண்டாவது காரியமானது, நாம் விழித்திருக்கும் போது செய்யாத பல விஷயங்களை தூக்கத்தில் நாம் செய்வோம். There are young boys here, பாலிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், young girls also. சகோதரிகளும் இருக்கிறார்கள். In some homes I have seen, சில வீடுகளில் நான் பார்த்திருக்கிறேன், 2 young boys cannot sleep together. 2 சிறிய பாலியர்கள் ஒன்றாக சேர்ந்து தூங்க முடியாது. Because ஏனென்றால் they have dreams. அவர்களுக்கு பல கினாக்கள் வருவதுண்டு. In the sleep they think it is real. அந்த கினாக்கள் நிஜம் என்று எண்ணி, They think for example they see a dream that a dog is chasing them, coming to beat them. அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர்களுடைய கனவில் ஒரு நாய் அவர்களை துரத்துவது போல வருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். So in the sleep that boy will lift his leg and just kick his brother who is sleeping nearby. அப்போ தூங்கிக் கொண்டிருக்க 2 சகோதரர்கள் ஒரு சகோதரருக்கு இது போல் கனவு வந்தால் அவர் தூக்கத்தில் இல்லாம அடுத்த சகோதரி உதைத்து விடுவார். நாயை உதைப்பது என்று எண்ணி உதைக்க தொடங்குவார். So you agree with me that when you are sleeping you will do many such things which you will not do if you are awake. தூக்கத்தில் நாம் இருக்கும்போது, நாம் விழித்திருக்கும் போது செய்யாத பல காரியங்களை செய்வோம் என்று என்னோடு ஒப்புக்கொள்கிறீர்களா? Right. So we have agreed that the wise virgins were also sleeping, the foolish were also sleeping. நாம் கண்டது என்னவென்றால், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். We should be wise virgins, definitely. நாம் கண்டிப்பாக புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should have a reserve of oil. நம் கையில் ஒரு எண்ணெய் பாத்திரமும் இருக்க வேண்டும். And many of us know that this reserve of oil comes through, as we were hearing from Brother Ratnakumar, various trials and difficult situations in life where we have a collection, a store of oil which has come from the crushing that happens in our daily life. நம்முடைய சகோதரர் ரத்னகுமார் அவர்கள் கூறினது போல இந்த எண்ணெய் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் பலவிதமான சோதனைகளிலும் அதன் மூலமாக நாம் நெருக்கப்படும் போது அந்த எண்ணெய் உருவாக்கப்படுகிறது. If you have a look worldwide about the Christians today, we will see this picture is very clear. நாம் இன்று உள்ள உலகத்தில் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களை நோக்கினால் இது உண்மை என்று நாம் காணுவோம். There are so many so-called Christians who are foolish and they say they are waiting for the bridegroom, but they have no oil along with the lamp, so that when the bridegroom comes they can shine forth. உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பலர் தங்களை புத்தி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆனால் எண்ணெய் இல்லாது இருக்கிறார்கள். But there are so many genuinely converted Christians who are aware of this reserve of oil. ஆனால் நிஜமாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இது போன்ற எண்ணெய் பாத்திரம் தேவை என்று உணர்ந்த கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். But the sad reality, if you look around different churches in different places, you will see that even the wise virgin also became drowsy and they have started sleeping. மனவருத்தத்துக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், தற்காலத்தில் உள்ள சபைகளில் பார்க்கும்போது நல்ல புத்தி உள்ளவர்கள் கூட நித்திரை அடைந்து தூங்க தொடங்கி விட்டார்கள். What is the reason for this?
அதற்கு என்ன காரணம்? The bridegroom is delaying, he has not yet come. மணவாளன் வர தாமதிப்பதே அதற்கு காரணமாக இருக்கிறது. We do not know when he is going to come. மணவாளன் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. And Jesus told, be alert, let your waist be girdled and let your lamp shine, so that you do not know at what time your bridegroom is coming. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நேரத்தை கூறியிருக்கிறார், அவர் எப்பொழுது மணவாளன் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. So when we see a worldwide drowsiness that has gripped the church of God, what should we do? இதுபோல உலகத்தில் இருக்கும் பல சபைகளில் இது போன்ற ஒரு நித்திரை மயக்கம் எல்லாரையும் பற்றி கொண்டிருக்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? So when the bridegroom was coming, who made that shout? மணவாளன் வரும்போது யார் அந்த சத்தத்தை உண்டு பண்ணினது? Those who were not sleeping. அதுபோல் உறங்காதிருந்தவர்கள் தான் அந்த சத்தத்தை எழுப்பினார்கள். My prayer tonight is, Lord, make me among those few people who will really be awake, even if you delay. I want to be awake and announce to those who are sleeping, the bridegroom is coming. என்னுடைய ஜெபம் இன்று இரவு என்னவென்றால், என்னை அது போன்ற ஒரு உறங்காதிருக்கிற ஒரு புத்தி உள்ளவர்களாய் மாற்றும் என்று மணவாளன் வர தாமதித்தாலும் உறங்காதிருந்து அவர் வரும்பொழுது மணவாளன் இதோ வருகிறார் என்று சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு புத்தி உள்ளவனாக என்னை மாற்றும் என்று நான் என்று ஜெபிக்கிறேன். I hope and pray that the churches here will be alert and awake, and when there are signals of the Lord's coming, you will be awake and you will shout to others who are sleeping, get up, wake up, the bridegroom is coming. அதே போல இந்த சபையும் கூட மணவாளன் வரும்பொழுது விழித்திருந்து இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் எழுப்பக்கூடிய ஆயத்தமுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். May the Lord help us to persevere till the end. தேவன் தாமே நமக்கு இறுதி வரை போராடி அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக செய்வாராக. He has chosen us as vessels for his house. நம்மை அவர் தம்முடைய வீட்டிற்குரிய பாத்திரங்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். Morning we were hearing, we need to live one day at a time. காலையில் நாம் கேட்டோம் சகோதரர் மூலமாக ஒரு நாள் பாடு போதும் என்று நாம் கேட்டோம். ஒன் டே கிறிஸ்டியன் டுடே என்று நாம் கேட்டோம். Do not worry and be anxious about tomorrow. நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று கேட்டோம். And when tomorrow comes, if the Lord gives us life and if he tarries, that will be our today. தேவன் நாளை என்ற ஒரு தினம் உண்டாயிருந்தால் தேவன் நமக்கு அந்த தினத்தை கொடுத்தால் அது அதற்குரிய பாடுகளை கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். Let us be clean in that single day which God has given us. நாம் தேவன் நமக்கு இன்று என்று கொடுக்கப்பட்ட இந்த நாள் நாம் சுத்தமாக இருக்கும் பாத்திரங்களாக இருக்கும்படி நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போமாக. And what is the other characteristic of clean vessels here? சுத்தமான பாத்திரங்களை குறித்து மற்ற என்ன ஒரு காரியம் கூறப்பட்டது? It will be prepared for every good work. அது எல்லா நற்கிரியைகளுக்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக தயாராக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கும். Sometimes we can have wrong ideas about what is good work. நம் சில சமயங்களில் நமக்கு நல்ல தேவனுக்கேற்ற நல்ல ஊழியம் என்று சொன்னால் அது என்னவென்று நமக்கு சரியாக தெரியாது இருக்கும். We think good works are for example preaching from the pulpit. நாம் இதுபோல சபையிலிருந்து பிரசங்கம் பண்ணுவது நல்ல ஊழியம் என்று நினைக்கிறீர்களா? Or giving tracts, அல்லது நாம் மக்களுக்கு ட்ராக்ஸ் கொடுப்பது நல்ல ஊழியம் என்று நினைக்கிறீர்களா? They are good works. அவைகள் நல்ல ஊழியம் தான். But cleaning the floor of the church hall also is a good work. நம் சபையின் தரையை துடைப்பதும் கூட ஒரு நல்ல ஊழியமே. Picking up a piece of paper from the floor, hearing its cry is also a good work. தரையில் கிடக்கும் ஒரு சிறிய பேப்பரை எடுத்து போடுவதும் கூட ஒரு நல்ல ஊழியமே. So good work has to be defined afresh. நல்ல ஊழியம் என்று நாம் சொல்லப்படுவது தேவனுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய ஊழியம் என்று சொல்லப்படுவதுடைய விளக்கத்தை நாம் நன்காக அறிந்து கொள்ள வேண்டும். As far as I am concerned, என்னை பொறுத்தவரையில் good work is any work that my master wants me to do. ஊழியம் என்பது நல்ல ஊழியம் என்பது என்னவென்றால் என்னுடைய தேவன் என்னை கொண்டு என்ன செய்யவிருக்கிறாரோ அதுவே நல்ல ஊழியம். There is a word in the English translation of that verse, prepared for every good work. இந்த ஆங்கில வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லா நல்ல ஊழியத்திற்காகவும் எப்பொழுதும் தயாராக இருக்கப்படுகிறது. எப்பொழுதும் தயாராக இருக்க. All the time, எப்பொழுதும் தயார்.
a tap which is connected to the overhead tank is always ready to serve the master. நம்முடைய மாடியில் இருக்கும் ஒரு டேங்கில் உள்ள டேங்கோடு சேரப்பட்ட பைப் ஒரு குழாயானது எப்பொழுதும் அதோடைய தன்னுடைய எஜமானுடைய வேலையை செய்ய தயாராக இருக்கிறது. But is the tap being used by the master 24 hours a day? 24 மணி நேரமும் அந்த எஜமான் அந்த குழாயை உபயோகித்துக் கொண்டிருக்கிறாரா? When does he use it? When does he come to the water tap? எப்போ உபயோகிக்கிறார்? எப்போ அந்த குழாயின் அடுத்து வருகிறார்? You please tell. When does he come? எப்போ வருகிறார் என்று கூறுங்கள். Yeah, if his hands are not clean, just to wash the hands he will come. அவருடைய கரங்கள் சுத்தமாக இல்லை என்றால் அந்த கரங்களை கழுவுவதற்காக வருவார். If he wants to drink some water, then he will come. தாகமாக இருந்தால் அந்த தண்ணீர் குடிப்பதற்காக அங்கு வருவார். But this tap has to be connected to a water tank. ஆனால் இந்த குழாய் அந்த டேங்கோடு எப்பொழுதும் சேர்ந்து இருக்க வேண்டும். And the tap has to be clean. அந்த குழாயானது சுத்தமாக இருக்க வேண்டும். So let us be prepared for any good work that our master expects from us. தேவன் நம்மை கொண்டு செய்யவிருக்கிற எந்த ஒரு நல்ல ஊழியத்திற்காகவும் நாம் எப்பொழுதும் தயாராக இருப்போம். So be ready. எப்பொழுதும் தயாராக இருங்கள். When the master wants to use you, he will come to you. நம்முடைய எஜமானுக்கு அந்த தேவை எப்போ படுகிறதோ அப்பொழுது அவர் நம்மிடத்தில் வருவார். Then you must be a clean vessel. There will not be any time to go and then buy something, some what you call detergents and then clean it. There won't be any time because your master wants it right now. நம்முடைய எஜமானுக்கு எப்போ தேவை இருக்கிறதோ அவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் திடீரென்று வரும்போது நாம் சுத்தம் இல்லாதவர்களாக இருந்தால் நாம் சென்று எதையெங்கிலும் ஒரு சோப்போ எதையெங்கிலும் கொண்டு அதை கழுவுவதற்கு நமக்கு போதிய நேரம் இல்லாது இருக்கும். So like the parable of the virgins, let us be a group of believers in this locality of Sri Lanka where you will be able to shout to others telling that the bridegroom is coming. Get up and meet your bridegroom. ஆகையால் நாம் இந்த இலங்கை நாட்டிலே இந்த பகுதியில் ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல விழித்திருந்து மணவாளன் தாமதித்தாலும் இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தமிட்டு கூறக்கூடிய ஒரு புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படி நாம் மாறுவோமாக. So what the Lord tells us through this parable is, இந்த வாக்கியங்களின் மூலம் தேவன் நமக்கு என்ன கூறுகிறார் என்றால், even those with a reserve of oil also will grow drowsy in the last days, but there will be a group of people who are alive in the spirit, who are watching and who are keeping themselves clean, who can give this shout to the coming of the Lord. இந்த வசனங்களை வாசித்த போது நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நம்மிடத்தில் அந்த எண்ணெய் பாத்திரம் இருந்தாலும் நாம் நித்திரை அடைந்து தூங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது போன்ற புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், எண்ணெய் பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தூங்காத ஒரு சில குழுக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மணவாளன் வரும்போது இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தமிடுவார்கள். So may the Lord help us to be awake and alert. தேவன் தாமே நாம் அவர் வரும்போது அந்த விழித்திருக்கிற புத்தி உள்ளவர்கள் போல நம்மை தயார் செய்வாராக என்று நான் ஜெபிக்கிறேன். May we keep ourselves pure by the power of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் நம்மை சுத்தமான பாத்திரமாக வைத்துக்கொள்ள கவனமாய் இருப்போம். The Lord is coming. தேவன் வருகிறார் சீக்கிரமாக. Prepare to meet him. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. Amen. ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்திலே சொன்னதை போன்று பிதாவினிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் அவனும் என்னிடத்திலே வருகின்றான். என்னிடத்தில் வருகின்றவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலையிலே மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பாடத்தை கவனமாக கேட்டு கற்றுக்கொள்ளுகின்ற மாணவன் அவனுடைய கல்வி வாழ்க்கையிலே அவன் உயர்வடைந்து அவனுடைய பூமியிலே வாழக்கூடிய அவனுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் அவன் நன்மை பெறுகின்றான். அவ்வாறு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கவனித்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை
ஆழமாய் அதை உணராதபடிக்கு, சிந்திக்காதபடிக்கு, அதை அலட்சியமாய் எண்ணிக்கொண்டு அந்த பாடசாலையிலே அமர்ந்திருக்கின்ற மாணவன் கற்றுக் கொடுக்கதை கவனித்து அவன் கேட்காதபடியினாலே அவனுடைய கல்வி நிலைகளும் பாதிக்கப்பட்டு அவனுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகின்றது. அதனாலே அவன் உலகத்திலே நிறைய பிரச்சனைகளுக்குள்ளும் அநேக விதமான நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ளும் அவர்கள் நடத்தப்படுகின்றதை போன்று இங்கே கற்றுக் கொடுக்கின்றார் பிதா. பிதாவினிடத்திலே கேட்டு கற்று கொள்ளுகின்றவன் தேவன் நமக்கு அவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை குறித்து இந்த பூமியிலே நாங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக தேவனுக்குரிய மேன்மையான நாம் அவருக்கு தேவை. எதற்காக என்றால் அவருக்கு நாங்கள் அவர்களை உபயோகப்படுத்த எங்களை கொண்டு அவர் தேவன் தன்னுடைய வேலைகளை செய்ய சொன்னதை போன்று ஊழியம் என்பதெல்லாம் பிரசங்கிப்பது, இல்லாவிட்டால் ஒரு சபையை நடத்துவது, இல்லாவிட்டால் வேறு வேறு தேவனுக்கென்று சுவிசேஷங்களை சொல்லுகின்றது, அதெல்லாம் அது தேவனால் அழைக்கப்பட்ட அது தேவனுடைய அழைப்பு. ஆனால் பொதுவாக தேவனுடைய பொதுவான அழைப்பு எது என்றால், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அதுதான் தேவனுடைய பிரதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழைப்பு. ஆகையால் இந்த அழைப்புக்கு யாரும் விதிவிலக்கல்ல. ஊழியம் எல்லாருக்கும் ஊழியம் கிடைக்க முடியாது. அது தேவன் அவனவனுக்கு அது பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்கின்றார். தேவனாலே அழைக்கப்பட்டால் ஒழிய ஆரோனை போல் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுங்கிற அது தேவனுடைய அழைப்பு. ஆனால் தேவனுடைய முழு மையான ஒரு அழைப்பு எதுவென்றால், நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனம். ஆகையால் நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற சிறு பிள்ளைகள், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், முதிர் வயதில் இருக்கக்கூடிய சகோதரசோரிகள், இன்னும் அநேக சகோதரசோரிகள் எல்லாரும் குறித்தும் என்னுடைய ஜனம், என்னுடைய வீடு, சௌரன் ரத்னகுமார் பேசினதை போன்று தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு. ஆகையால் அப்படிப்பட்ட என்னுடைய அப்பா என்ற அந்த உரிமையை, அந்த பாக்கியத்தை ஒரு சிலருக்கு அது கொடுப்பதல்ல, யாவருமே என்னுடைய ஜனம். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டபடியினாலே தான் அவர் எங்களுக்கு போதிக்கிறார் இப்படியான காரியங்களை. ஏனென்றால் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அப்படிப்பட்ட ஆவியை தேவன் நம்மை குறித்து அவர் நம்பிக்கை உடையவராக இருக்கிறபடியினாலே தான் இப்படிப்பட்ட மேன்மையான அவருடைய சத்தியங்களை, மேன்மையான காரியங்களை தேவன் பேசுகின்றார். அவ்வாறு தான் நான் வார்த்தைகளை கேட்டு கண்ணுக்கும் பொழுது அவ்வாறு தான் என்னுடைய இருதயத்திலே நான் உணர்ந்து கொண்டேன். சகோதரன் ஜார்ஜ் மத்தியூ சகோதரன் பேசும்போது, இரவிலே தூக்கத்திலே நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. நாம் விழித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து கொள்ள முடியும். ஆவியிலே ஒரு மனிதன் தூங்கினால் அவனுடைய வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை உணர மாட்டான், தன்னுடைய அழைப்பை உணர மாட்டான். இப்படியான மேன்மையான ஆவிக்குரிய சத்தியங்களை அவன் முத்துக்களை போன்று, விலையேறப்பெற்ற முத்துக்களை போன்று அதை கண்டவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்தை, அந்த நிலத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் இந்த ஓமையிலே சொன்னதை போன்று, பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த ஓமையிலே சொன்னதை போன்று, இதையெல்லாம் ஒரு விலையேறப்பெற்ற ஒரு முத்தை போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய அனித்தியமான காரியங்கள், நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்ப வாழ்க்கை கூட, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட, பிள்ளைகள், மனைவி,
பெற்றோர், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், பணம், பொருள், உலகத்தினுடைய மேன்மை, பெருமை, பட்டம், பதவி எல்லாமே எல்லாமே அனித்தியம்தான். எதுவுமே அது நிலையானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதையெல்லாம் அதற்கெல்லாம் ஒரு பெருமதி வைத்து இந்த உலகத்திலே ஒருவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரலோராஜ்யத்தினுடைய முத்துக்களாகிய இந்த அவருடைய ஜனமாய் மாறி வாழக்கூடிய இந்த மேன்மையான சத்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கு அது பெருமதியை போன்று தோன்றாதபடியினாலே தான் அவர்கள் தங்களுக்கு பெருமதியாய் தோன்றுகின்ற இந்த உலகத்தைக்குரிய காரியங்களே, இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள், இந்த சுயத்துக்குரிய காரியங்களே அதையே தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு அதுதான் தங்களுக்கு லாபத்தை போன்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கை, விசுவாசிகள் கூட அவ்வாறு, நாம் கூட அவ்வாறு அதை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்க முடியும். மணவாளன் வருகின்றார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார், நம்முடைய நிலை என்ன, அதற்கு பிற்பாடு அந்த எண்ணெயை அவர்கள் சேகரிக்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார், வாழ்க்கை முடிந்து விட்டது. காரியம் அங்கு அவர்கள் எவ்விடத்தாரோ அறியேன். நீங்கள் சபையிலே இருக்கலாம், 30 வருடம் 40 வருடம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒழுங்காக சபைக்கு ஆராதனைக்கு வந்து நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்டு எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் பிதாவினிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பிதா அவருடைய ஜனமாய் அவருடைய வாசஸ்தலமாய் நான் வாழும்படிக்கு அவர் என்னிடத்திலே எப்படி என்னை சுத்திகரிக்க விரும்புகின்றார், எப்படி என்னை கனமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகின்றார், எப்படி என்னை உபயோகப்படுத்த விரும்புகின்றார். பிதாவினிடத்திலே கேட்டு நாள்தோறும் கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைகின்ற இந்த மாணவனுடைய வாழ்வு எப்படி உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உயர்த்தப்படுவதை போன்று சபையிலே எளிமையான சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், அற்பமானவர்களாக இருந்தாலும், ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும், ஆவியிலே எளிமை உள்ள வாழ்விலே இந்த பிதா சொல்லுகின்ற அந்த சத்தத்துக்கு இன்று அவருடைய சத்தம் என்று ஆவியானவர் நாள்தோறும் என்னுடைய சிந்தைகளை குறித்து, என்னுடைய எண்ணங்களை குறித்து, என்னுடைய பார்வைகளை குறித்து, என்னுடைய நடத்தைகளை குறித்து, என்னுடைய பேச்சுக்களை குறித்து, என்னுடைய அன்றாட காரியங்களிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அவருடைய அந்த சத்தத்தை கேட்டு அதை கவனமாக கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகின்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவ்வாறு வருபவனே அவன் என்னோடு கூட என்னுடைய ஜீவனை அவன் பங்கடைகின்றவனாய் அவனுடைய வாழ்க்கை அங்கே மாற்றம் அடைய ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு வருகின்ற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரிடத்திலே வந்த யாரையும் ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, தாங்களாகவே போனார்கள். 70 சீசர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அவர்கள் ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தை இரத்தத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்த காரியங்களை பேசும் பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? ஆண்டவர் கேட்டால் இது உங்களுக்கு இடர்லா இருக்கிறதோ என்றார். அவர்கள் இது இப்படியெல்லாம் வாழ முடியாது, இப்படியெல்லாம் நடக்க முடியாது, இது என்ன சத்தியம், இது என்ன வாழ்க்கை, சிலுவை எடுப்பதா, சுயத்தை வெறுப்பதா, உலகத்தை வெறுப்பதா, உலகத்திலே வாழும் வரைக்கும் எல்லா மனுஷரை போன்றும் நாமும் வாழ்ந்து முடிக்கத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் வாழ்க்கை நல்லா இருக்காது, ருசியாக இருக்காது என்றெல்லாம் அது கடினமாய் அவர்களுக்கு தோன்றி அவர்களாகவே என்ன செய்தார்கள், ஆண்டவரை விட்டு அவர்களாகவே பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இது கடினமாக இருந்தால் நீங்கள் போய்விடுங்கள், உங்களால் வாழ முடியாவிட்டால் போய்விடுங்கள் என்று இயேசு ஒன்றும் சொல்லவில்லை, தாங்களாகவே போனார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்க விரும்புகின்ற ஆண்டவர், எல்லோரையும் நேசிக்கின்ற ஆண்டவர், எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஆண்டவர். அந்த 12 பேரையும் பார்த்து கேட்டார், நீங்களும் போகின்றீர்களா? நீங்களும் போகிறென்றால் உங்களை ஒருபோதும் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன், நீங்களும் போய்விடலாம். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? ஜீவன் உம்மிடத்திலாம் இருக்கிறது, ஜீவ வார்த்தை உம்மிடத்திலாம் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை உம்முடைய பாதத்திலே அமர்ந்து கேட்பது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள்,
எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த பாக்கியத்தினுடைய மேன்மை எல்லாம் நித்தியத்திலே போய் வாழும் பொழுதுதான், அங்குதான் இத்தனை பாக்கியமான இந்த வாழ்க்கையை நான் பாதுகாத்து கொண்டது இவ்வளவு தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவேன் என்று மனமகிழ்ந்து உளமாந்து அந்த இடத்திலே இந்த மேன்மையெல்லாம் அப்பொழுதுதான் நாம் இன்னும் ஆழமாக அதை கண்டுகொள்ள முடியும். அதுவரைக்கும் இந்த பூமியிலே பாடுகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் இந்த மாமிச சத்தங்களும் இந்த சுயத்தின் சத்தங்களும் பிசாசனுடைய சத்தங்களும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிதாவினிடத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து எங்களை தூர கொண்டு போகக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நாங்களாகவே தூரம் போய்விடுகின்ற வாழ்வு. ஆகையால் கேட்பது மாத்திரமல்ல, கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனை ஆழமான சத்தியங்களை வெளிச்சமாய் நாங்கள் கேட்பது நல்லது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எங்களுடைய பிள்ளை நன்றாய் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடிய நிலையிலும் இன்னும் அதை ஆழமாக கற்பிக்கக்கூடிய அந்த இடத்திலே பணத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக கற்க வேண்டும் என்று அனுப்பி அவருடைய கல்வி வாழ்க்கை வேற வேண்டும் என்று நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அவ்வாறு நாம் செய்கின்றோம். ஏனென்றால் இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் கேட்கின்ற பகுதி ஒரு பகுதி. இரண்டாவது, கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை அவனுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்படி வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எல்லோரும் உங்களை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய ஜனம், நான் என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா பரமபிதாவை என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய சாயலை வெளிப்படுத்துகின்ற இத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கையை எந்த ஒரு ஒத்தருவா கூட கொடுத்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் இலவசமாகவே இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்து தம்முடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் எங்களை வைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆகையால் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ளக்கூடிய திராணி எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்பதற்காகத்தான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குரிய மேன்மையான வார்த்தைகளை ஆண்டவர் எங்களிடத்திலே பேசுகின்றார் என்கின்ற அந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த இடத்திலும் இல்லாவிட்டால் வேறு காரியங்களை குறித்து பேசி கண்டு போவார். ஆசீர்வாதத்தை குறித்தோ, இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பை குறித்தோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ரட்சிப்புக்குரிய அந்த அஸ்திபாரத்துக்குரிய காரியங்களை பேசும். ஆனால் பூரணம் என்கின்ற அந்த இலக்கு, அதாவது இயேசுவின் சாயலாகவே மாற முடியும் என்கின்ற அந்த ஆணித்தரமான நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு ஆழத்தை நோக்கி அழைக்கின்றதை போன்று இன்னும் வா, ஆழம் இப்படித்தான் கூப்பிடும், இன்னும் வா, இன்னும் வா, இன்னும் வா. நாம் போய்கொண்டே இருப்போம், ஆழம் போய்கொண்டு. அதனுடைய முடிவு அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கின்ற அந்த வாழ்வு எங்களிடத்திலே நிறைவேறும் வரைக்கும் இன்னும் வா, இன்னும் வா, இன்னும் வா என்று அந்த ஆழம், தேவனுடைய ஆழங்கள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு அழைக்கின்ற இந்த அழைப்பினுடைய சத்தத்துக்கு நாங்கள் எல்லோரும் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, இந்த அழைப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாக, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை தரும்படியான தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஜனம், என் ஜனம் என்று தேவன் நம்மிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து வாழுகின்ற அந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் தேவனுக்கும் நிறைவாக இருக்கும்படிக்கு கர்த்தர் தாமே எங்களையும் தெரிந்து கொண்ட இந்த தெய்வத்திற்கு